சாமி வந்தபோது எங்களுக்கு தான் சந்தோஷம். என்னென்னா, எங்கள் பேச்சை ஆண்டாள் கேட்க வேண்டாமா, அதுக்காகத்தானே நாங்கள் வந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த வந்துட்டண்டா அப்படிங்கிற மாதிரி சாமியை வந்துடுச்சு. இனிமேல் சொல்லலாம், அவர் பேசுனா சாமி வரும் அப்படின்னு சொல்லலாம், அது கேட்டுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப அருமையாக ஐயா அவர்கள் ஒவ்வொரு செய்தியை சொல்கிற போதும் தக்க ஆதாரங்களோடு சொன்னார். அந்த பீர்பாலுடைய கதையை சொல்கிறப்ப எதுக்காக கடவுள் வந்தார் அப்படிங்கிறதுக்கு அதை நடத்தியே காமிச்சிட்டார், ஒரு நாடகம் போல். அதே போல் ஒவ்வொரு செய்தியை சொல்கிற போதும் அதுக்கான காரண காரியங்களை சொன்னார். இந்த கொக்கரகோ அது நல்லா இருந்தது. அது காலையில் கூவுற போது கூட முருகனுடைய பேர் மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி அழகாக சொன்னார். இன்னொன்று, தீமை அழிஞ்சால் நன்மை இருக்கும், சரி. ஆனால் வெறும் வயலில் எவனாவது களை எடுப்பானான்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போவே பாதி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நல்ல அழகாக கேள்வி கேட்டு அருமையாக பேசியிருக்காரு. ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சொல்லி, இப்போ ஆண்கள் பேசி முடிச்சிட்டாங்க, இப்போ தான் பெண்கள் பேச வர்றாங்க. பெண்கள் பேசினா நம்ம ஊரில் மரியாதை அதிகம், எப்படின்னு உங்களுக்கு தெரியும். வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம், ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மளோட சோறு கேட்டதில்லை. யோசிச்சு பாருங்கள். அம்மா கேட்டுக்கான, நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டு கேட்டுக்கானா, பெரியப்பா நான் பல்ல பேத்து விடுவோம். இப்போ எல்லாம் பிச்சைக்காரன் தமிழ்லையும் பேசுகிறது இல்லைங்க. அன்றைக்கி நான் மாடுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நினைக்கிறேன், ஒருத்தர் என்கிட்ட வந்து 2 rupees இருக்குமா அப்படின்னு கேட்டான். 2 rupees நோ அப்படின்னே, தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டான். இவன் பரவாயில்ல. கோயம்புத்தூரில் ஒருத்தர் வந்து என்கிட்ட வாய் பேச முடியாத ஊமையா, உங்களுக்கு புரியல, இன்றைக்கி நேரம் ஆகி போச்சு. வாய் பேச முடியாத ஊமையா 5 ரூபா கொடுங்கன்னு கேட்டான். நான் கொடுத்துட்டு யோசிச்சு, இது எப்படி அவன் கேட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்லவன் சொல்லியே கேட்டான் பாருக்கேன். பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும், சில கிழவி தலையை விரிச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாய், அவன் காசில் தெங்காசி போயிட்டு இருப்பான். அந்த பஸ்ஸில் எழுதி போட்டுக்கலாம், படித்து பார்த்தேன். பெண்களுக்கு எத்தனை எழுத்து, பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பத்தாதுன்னு இங்கிலீஷில் லேடீஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட கூட பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை, இது யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சரி, ஒருவேளை இதே திருடனாக இருக்கும் போல் இருக்கு. ரொம்ப அழகாக இவங்க பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதோ நம்முடைய வணக்கத்திற்குரிய கவிதா ஜவஹர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா. குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியவர் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம். ஆண்டாள் பிறந்த மண்ணில் ஆடிப்பூர திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, சோழவந்தானில் பிறந்து தமிழை ஆள வந்திருக்கிற எங்கள் நடுவரவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, எங்கள் பட்டிமன்ற உலகின் அன்பு வழிகாட்டி, ஆண்டாள் கோயிலின் அழகு தேரோட்டி எங்கள் சே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிற மாரியப்பன் ஐயா, கந்தம்மாள் அவர்களே, நியூயார்க்கிலிருந்து
திருவி மண்ணுக்கு வந்திருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சவுண்டு கூட்டாதீங்க, விசில் வருது. ஐயா, எதிரணியிலிருந்து எங்கள் ஐயா, எங்களுடைய அன்பிற்கினிய காளியப்பன் ஐயா ரொம்ப அருமையாக பேசினாங்க. எப்பயுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுல ஐயாவுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவங்களை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னு தான் எங்களுக்கு வருத்தம். ஆனால் அதர்மத்தை அழிக்க வேண்டுமே. ஏன்னா பகவத்கீதையில் பகவானே சொல்லியிருக்கிறார், எதிரணியில் ஆசிரியர் இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்கள் இருந்தாலும் சரி, உன்னுடைய கடமையை நீ செய்ய கடவுது என்று கண்ணனே சொல்லியிருப்பதால் அவங்க 2 பேரையும் நாங்கள் மோதி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். அருமை. ஐயா சொன்னாங்க, ராமனுடைய அவதாரம் எவ்வளவு அழகானது. தசரதனுக்கு வருத்தம் வரும்போதெல்லாம் ராமனை கூப்பிடுவாராம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்துட்டு போ அப்படின்னு அனுப்புவாராம். அப்படியே பார்த்துட்டு அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதானே? எதுக்கு கூனி வந்தாங்க? எதுக்கு கைகேயுடைய மனம் மாறியது? அதுதான் இங்கே கேள்வி. கூனிக்கும் ராவணனுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைங்கய்யா. கூனியை இன்ட்ரோடக்ஷன் பண்றார், அறிமுகப்படுத்துறார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் விடிந்தால் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லி ஊரே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கூனி வர்றாங்க. கூனி வருவதை கம்பன் எப்படி சொல்லுகிறான் என்றால், இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமை கூனி தோன்றினாள் என்று எங்கேயோ இருக்கக்கூடிய ராவணன் அழிவதற்காக இங்கே கூனி வருகிறாள் என்று அவதார நோக்கத்தை இங்கேயே சொல்லுகிறார்கள் என்றால் அதர்மத்தை அழிப்பதுதான் அவதார நோக்கம். ஐயாவுக்கு தெரியாதுன்னு இல்லை, அவர் அந்த அணியில போட்டாங்க. நம்மளை எந்த கட்சியில நிப்பாட்டி வச்சிருக்காங்களோ அந்த கட்சிக்காக ஓட்டு கேட்டு தானே ஆகணும். வேற வழியே இல்லைல்ல ஐயா. ஆமா, ஜெயிச்ச பிறகு பாத்துக்கிடுவோம். கைகேயி அவ்வளவு அன்பானவங்க, ராமனை தூக்கி வளர்த்த தாய். அவங்க மனசு ஏன் மாறுதுங்கிறதுக்கு கம்பன் பதில் சொல்றார். அரக்கர் பாவமும், முத காரணம் அதுதான். அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனள் என்று சொல்லுகிறார். எங்கேயோ இருந்துகிட்டு அரக்கர்கள் செஞ்சாங்க இல்லையா, அந்த பாவமும் 2வது தான் நல்லவங்களுடைய அறமும் சேர்ந்து கைகேயின் மனதை மாற்றுகிறது என்றால் ராவணனை அழிப்பதற்குத்தான் ராமனுடைய அவதாரம் என்பதை கவிக்கூற்றாக கம்பனே சொன்ன பிறகு இவங்க சொன்ன என்ன சொல்லாட்டி என்ன? இதுல முருகப்பெருமானையும் ஐயா கூட்டு வர்றார் சாட்சிக்கு. சூரபத்மனை அழித்தாரா அவர்? அவங்க 2ஆ வாத்தி சேவல் கொடியாகவும் மயிலாகவும் தன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனான்னு ஒன்று வந்ததுங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே கொரோனா வந்துச்சு. என்ன செஞ்சோம்? அவங்கள கொரோனாங்கிற ஒரு நோய் வந்ததுனால அவங்களுக்கு அதுக்கான தடுப்பூசியை போட்டு 14 நாள் நம்ம வீட்டிலேயே ஒரு ரூம்குள்ள அவங்கள அடைச்சி போட்டு அது சரியானவனே நம்ம கூட சேர்ந்துக்கிட்டோம் இல்லையா? அது மாதிரி தான் முருகன் சூரபத்மனை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்குள் இருந்த ஆணவத்தை அழித்து ஒழித்து நல்லவனாக மாற்றி தன் பக்கத்தில் உட்கார்ந்து வச்சுக்கிட்டார். அப்ப முதல் நோக்கம் அதர்மத்தை அழிப்பது, அடுத்ததுதான் நம்முடைய அடியவர்களை காப்பது அல்லது அடியவர்களாக மாற்றுவது. பார்த்தீங்களா? அதனாலதான் கவசம் போட்டிருந்திருக்கோம். கந்த சஷ்டி கவசம் சொல்றோம்ல, அது மாதிரி முகக்கவசம் போட்டிருந்தோம் கொரோனாவுக்கு. ஐயா, அருமையா சொல்றீங்க. நல்ல நீங்க சொன்னதாம்மா. பகவத்கீதையே அதர்மம் எப்போதெல்லாம் தலைவிரித்தாடுகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று கடவுளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் என்றால் அதர்மத்தை அழிப்பதுதான் அங்க முதலாக இருக்கிறது. ஐயா, அவதாரம்னா என்ன நீங்களே சொன்னீங்க, மேல இருந்து கீழே இறங்கி வருவது. இதுதான் கடவுளுடைய வேலை. மனுஷனுக்கு என்னங்கய்யா வேலை? மனுஷனுக்கு என்ன வேலைன்னா கீழே இருந்து மேலே போகணும். கீழே இருந்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி பாவம் செய்யாம நான் தான் புண்ணியம் செஞ்சேங்கிற ஆணவம் இல்லாம மனம் மொழி மெய்களால இறைவனையே நினைச்சு நினைச்சு முக்தி அடைஞ்சு மேல போறதுதான் மனிதனுக்கு வேலை. அது இல்லாமல் அதர்மம் செய்பவர்களை ஒழிப்பதுதான் மேல இருந்து கீழே வருகிற இறைவனின் வேலை என்பதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் எல்லா தெய்வங்களின் கைகளிலும் என்ன இருக்கிறது? ஆயுதம் இருக்கிறது. எல்லா தெய்வம் கையில என்னங்க இருக்குது? ராமன் கையில வில்லு இருக்கிறது, சிவன் கையில் சூலம் இருக்கிறது, முருகன் கையில வேல் இருக்குது. அம்பாள் பாசத்தின் கருணையின் அன்பின் உறைவிடம் அம்பாள் 10 கையிலையும் ஆயுதம் ஏந்தி இருக்கிறாள் என்றால் அதர்மத்தை அழிப்பதுதான் இறை அவதாரத்தின் முதல் நோக்கம் என்பதை எல்லா தெய்வங்களும் நமக்கு முன்னால் படம் பிடித்து காட்டிவிட்டார்கள். அவங்க சொன்னாங்களே ராம அவதாரம் நரசிம்ம அவதாரம்லாம் பேசுனீங்களே, எதுக்கு அவங்க அந்த உருவத்தோட வரணும்? ராமன் ஏன் மனிதனா வரணும்? நரசிம்மம் ஏன் நரசிம்மமா வரணும்? பிரகலாதனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன குட்டி கண்ணனா வரலாம் இல்லையா? ஒரு அழகான இளைஞனா வரலாம் இல்லையா? ஏன் நரசிம்மனாக அவர் வர வேண்டும்? அது ரணியனுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம். இரணியன் என்ன வரம் வாங்கிட்டு வந்தான்? நான் மனிதனால கொல்லப்படக்கூடாது, மிருகத்தால கொல்லப்படக்கூடாது, பறவைகளால் கொல்லப்படக்கூடாது,
வீட்டுக்குள்ள கொல்லப்படக்கூடாது, வெளியில கொல்லப்படக்கூடாது, எந்த ஆயுதத்தாலையும் கொல்லப்படக்கூடாது, பகல்ல இரவுலையும் கொல்லப்படக்கூடாது. இப்ப ஒரு கடவுள் எந்த அவதாரம் எடுக்க வேண்டும் என்பதை கூட அதர்மக்காரன் தான் அங்கே நிர்ணயிக்கிறான். அதான் இன்னைக்கு ஹீரோ சொல்றாரு சினிமா படத்துல, நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை நான் அல்ல என் எதிரி தீர்மானிக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அதைத்தான் அன்னைக்கு இறைவன் தீர்மானிக்கிறான். அவன் எந்த அவதாரம் எடுக்க வேண்டும் என்பதை கூட அதர்மம் செய்யறவன் தான் தீர்மானிக்கிறான். அப்போ மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் மனித மிருகமாக உள்ளேயும் இல்லாம வெளியும் இல்லாம ஆகாசத்துல மடியில வச்சு எந்த ஆயுதமும் இல்லாம கூரிய நகங்களால் பிளந்து எடுக்கிறார் என்றால் ரணியனை கொள்வதுதான் இறைவனுடைய முதல் நோக்கம். அடியவனைத்தான் காப்பாற்றணும்னா மலையில இருந்து உருட்டி விடும் போதே ஓடி வந்திருக்கலாம்ல, விஷத்தை குடிக்கும் போதே இறைவன் நேரடியா வந்திருக்கலாம்ல, தீக்குள்ள தள்ளும் போதே வந்திருக்கலாம்ல. ஏன் அந்த சூழ்நிலைக்காக இறைவன் காத்திருந்தார் என்றால் அதர்மத்தை அழிப்பதற்காகத்தான் இறைவன் காத்து கொண்டு இருந்திருக்கிறான். ஐயா, ராமாயணத்துல இன்னொரு அழகுங்கய்யா, 2 அவதாரம் ஒன்னா சந்திக்கிறாங்க. பரசுராமனும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் ஒன்னா சந்திக்கிறாங்க. எதுக்கு? பரசுராமன் இவரோட சண்டை போடுறதுக்கு மட்டுமா வந்தாரு? இவர் என்ன சொன்னாரு? சிவதனுசு நீ பழைய தனுசை வலிச்சுட்ட, என் கையில இருக்கிற விஷ்ணு வில்ல நீ வளைச்சு பாரு என்று வலிய ஒம்புக்கு இழுக்கிறாரு. ஏன்னா அவன் தங்கிட்ட இருந்து ஜெயிச்சிருவான். நாளைக்கு ராவணனை வெல்ல வேண்டும் என்றால் சிவதனுசு மட்டும் போதாது, விஷ்ணு வில்லும் தேவை என்பதற்காகத்தான் 2 அவதாரங்களுடைய சந்திப்பே அங்கே நிகழ்கிறது என்றால் அதர்மத்தை அழிப்பதற்கு கடவுளுக்கு கடவுளே உதவி செய்கிறார். கூட்டணி 2 பேருமே ஒன்னா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்னா அது அதர்மத்தை அழிப்பதற்காகத்தானே. அடியாரை கூட்டணி இருந்திருக்கு. எவ்வளவு விஷயங்கய்யா. முருகனை பத்தி அவங்க சொன்னது. நவராத்திரி நம்ம 9 நாள் கொண்டாடுறோமே, அதுக்கு காரணமே என்ன? 9 நாள் ஏன் கொண்டாடணும்? நம்ம சுண்டல் வாங்கி சாப்பிட்றதுக்கா? ஒவ்வொரு வீட்லயா போய் கொழுவில் உட்காந்து பாட்டு பாடுறதுக்கா? இந்த பழைய ஜாக்கெட் பீட்டு நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கா? அதுல பெரிய கொடுமைங்கய்யா. போன வருஷம் நம்ம ஒரு ஜாக்கெட் பீட்டை கொடுத்துருப்போம், அந்த மாதிரி அடுத்த வருஷம் அதை அப்படியே வச்சு நம்மளுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. வச்சு கொடுக்குற ஜாக்கெட் பீட்டுன்னு அதுக்கு பேருங்கய்யா. நம்ம செஞ்ச தீமையும் பாவமும் புண்ணியமும் நம்மளை சேருங்கிறதுக்கு தச்சு போடவே மாட்டாங்க, அதை வச்சு போடுறதுதான். மாத்தி மாத்தி இவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படியே ஒட்டடை அடைஞ்சு 20 வருஷம் ஆனாலும் சுத்தி சுத்தி வருமே தவிர அதை பயன்படுத்தவே படாது. அது நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம் மாதிரி தான் சுத்தி சுத்தி நம்மகிட்டயே தான் வந்துகிட்டே இருக்கும். தீபாவளிக்கு பலகாரம் கொடுத்து விடுவோம்ல, சுத்தி நம்ம வீட்டுக்கு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு தெரியாதா? போதுங்க எனக்கு போதுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா எனக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு விட்டுட்டு போயிடக்கூடாது. நல்லா சொல்லுங்கம்மா. அப்ப ஏன் நவராத்திரி கொண்டாடுறோம்னா, அந்த சும்பன் நிசும்பன் என்கின்ற 2 அரக்கர்கள் இறைவனையே அழிக்க முடியாத அளவுக்கு வரம் வாங்கி இருப்பதால் தான் அம்பாள் கிட்ட மும்மூர்த்திகளும் தங்களுடைய சக்தியை கொடுத்து விட்டு ஆதி பராசக்தியாக நின்று 10 நாட்கள் அவங்களோட போரிட்டு அவள் ஜெயிச்சதுனாலதான் நாம நவராத்திரியை கொண்டாடுகிறோம். என்றால் அதர்மத்தை அழிப்பதற்காகத்தான் ஒவ்வொரு கொண்டாட்டமும் இன்று நம்மால் நினைவுபடுத்தப்படுகிறது. அதனாலதான் ஆயுத பூஜை. அம்பாள் எந்த ஆயுதத்தை எல்லாம் வச்சு ஜெயிச்சாலோ அந்த ஆயுதங்களுக்கு பூஜை நடக்கிறது என்றால் அதர்மத்தை அழிக்கும் பணிதான் இறைவன் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமாக தெரிகிறது. பிள்ளையார் கோயில் எதுக்குங்க சதுர தேங்காய் உடைக்கிறோம்? பிள்ளையார் கோயில சதுர தேங்காய் உடைக்கிறோம்ல, அதுக்கே காரணம் அவர் ஒரு முனிவராக ஒரு காலத்தில் அவதாரம் எடுக்கிறார். காசிப முனிவரோட சேர்ந்து அவர் ஒரு யாகத்துக்கு கிளம்புறார். அந்த கலசம் தேங்காய் எல்லாம் வச்சுக்கிட்டு. அப்ப எதுக்கு ஒரு அரக்கன் அவங்க யாகத்தை தடை செய்கிறான். உடனே விநாயக பெருமான் அந்த கலசத்துக்கு மேல இருக்கிற தேங்காவை எறிந்து அந்த அசுரனை வதம் செய்கிறார். அந்த நினைவுனாலதான் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு செல்லும் போதும் அது தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக சிதறு தேங்காய் நாம உடைக்கிறோம் என்றால் கூட அதர்மத்தை இறைவன் அழித்ததின் நினைவாகத்தான் இன்றைக்கு அதை நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, நடுவர்களே நேரம் நெருங்கினதுனால நான் உங்களை ரொம்ப தொல்லப்படுத்தாம நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். நீங்க கம்சனை அழிப்பதற்கு இறைவன் என்னங்கய்யா ஒருத்தி மகனா பிறந்து ஓர் இரவுலே இன்னொருத்தி மகனாக ஒளித்து வளர்வதற்கு என்ன காரணம்? கம்சனை அழிக்க வேண்டும் என்பதுதான் அங்க முக்கியமான காரணம். மகாபாரதத்துல கிருஷ்ணர் என்ன எதிரணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க? அடியவர்களை காக்கணும்னா துரோணரை காப்பாத்தி இருக்கலாம்ல. பீஷ்மரை விட அங்க ஒரு பெரிய பக்தர், பெரிய பக்தர், அவரை காப்பாத்தி இருக்கலாம்ல. ஏன் உப பாண்டவர்களே கிருஷ்ணன் காப்பாத்தலையே? பாண்டவர்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றவில்லை, அரவானை காப்பாற்றவில்லை, ஏன் கிருஷ்ணன் தன் பிள்ளைகளே கூட காப்பாற்றவில்லை என்றால் அதர்மத்தை அழிப்பதுதான் இறைவனுடைய நோக்கம். இந்த மண்ணில் வருவதற்கு அதுதான் முக்கிய காரணம் என்பதால் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அதிலே கவனம் செலுத்துகிறார். அதுக்கு வர்ற வழியில இதெல்லாம். இப்ப நீங்க செங்கோட்டைக்கு போற வழியில கடையநல்லூர்ல உங்களுக்கு ஒரு ரசிகர் இருக்காரு, புளியங்குடியில ஒரு ரசிகர் இருக்காங்கன்னா
அவங்க கூப்பிடுறாங்க, அமெரிக்காவில் உங்களை எத்தனை பேர் கூப்பிட்டாங்க, அம்மா நான் வருவேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும்போது உங்களை பார்த்துட்டு போறேன். வருவது ஆண்டாள் கோயிலில் பேசுவது என்பதுதான் நோக்கம். வருகிற வழியில கள்ளிப்பட்டியிலையும் வருகிற வழியில திருமங்கலத்தையும் ஒருவரை நாம பார்க்கிறோம் என்றால் அது வர்ற வழியில செய்யக்கூடிய வேலையை தவிர உண்மையான நோக்கம் இங்கு வந்து அடைவதுதான். அதனாலதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று ஆண்டாள் பாடினாள். இறைவனுக்கு அழகே என்ன என்றால் கூடாரை, நம்மோடு கூடாதவரை, நமக்கு எதிரியாக இருப்பவரை வெல்வதால் தான் இறைவனே அழகு பெறுகிறான் என்று ஆண்டாளும் கூறுகிற காரணத்தினால் இறைவனுடைய அவதாரத்தின் நோக்கம் அடியவர்களை காப்பதற்கு முன்பாக அதர்மத்தை அழிப்பதே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ரொம்ப சிறப்பாக சுருக்கமாக பெண்கள் அதிகம் பேசுவாங்கன்னு சொல்லும். அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், எவ்வளோ பேசணும், எந்நேரம் பேசணும், அதான் முக்கியம். அந்த நேரத்துக்குரிய செய்திகளை ரொம்ப அழகாக நமக்கு எளிமையாக புரிகிற மாதிரி ரொம்ப யாருமே சொல்லாத ஓமை சொன்னாங்க. அந்த வச்சு கொடுத்த ஜாக்கெட்டு திரும்ப வந்து சேர்ற மாதிரி வச்சு செய்கிறதுங்கிறது இதுதான் அப்படின்னு வர சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஏன் அவதாரம் எடுக்கிறாங்க, அந்த கூடாரை வெல்லும் அதுக்கு சொல்கிறாங்க பாருங்க. யார் கூடலாம் நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுக்கு அப்படிப்பட்டவர்களை அழிக்கணும். அதுக்கு தான் இறைவன் வர்றான். இந்த இப்போ என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவருடைய விரும்மாண்டி படத்தில் மாடவிளக்கேன்னு ஒரு பாட்டில் முத்துலிங்கம் எழுதியிருப்பார். உதவாக்கரையானே அப்படின்னு சொல்லுவார். தன்னை பற்றி சொல்கிறப்போ உதவாக்கரையானே அப்படிம்பார். அப்படின்னா என்ன தெரியுங்களா, நம்ம கிராமத்தில் வைவோம், உதவாக்கரை பேலே அப்படிமோ. அப்படின்னா என்ன தெரியுங்களா, 2 கரை நடுவில் தண்ணி போகணும். அது போனால் விவசாயத்துக்கு பயன்படும். அந்த தண்ணி போக விடாமல் அந்த கரை உடஞ்சி கிடந்துச்சுன்னு வைங்களேன், அது உதவாத கரை. உதவாத கரை உதவாக்கரை. அப்போ பயன் இல்லைன்னா அவன் பயன் இல்லாதவன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையினுடைய பொருள் தெரியல பாருங்கள். உதவாக்கரை யானேன்னு அதில் அந்த வரியை சொல்லுவார். இது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்ப சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுவோம். சொல்ல நல்லா ரசித்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை காட்டில் இனிமை இல்லைங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாரும்பாங்க. பாட்டை பொருள் உணரணும். அது மாதிரி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்த், அது 27வது பாட்டு. அதுதான் தனித்தனியாக இருந்த எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது. விரதம் இருக்கிறப்ப தனியாக இருக்க சொல்லுவா ஆண்டாள் 2வது பாட்டில். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பிள்ளைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துவின்ற பெருமான் அடிபாடி நெய்கிருந்தோம் பால். இதெல்லாம் தனியாக ஒவ்வொருத்தராக படிக்கங்க. ஆனால் 27வது பாட்டில் எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து எப்படி சாப்பிடணுமா, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படி எடுத்தால் நெய் இதில் ஒழுகணுமா. நம்ம வாட்டுக்கு நெய்யை தொட்டு இங்கே வைக்கப்படாது, நெய் இது வரைக்கும் வந்துச்சிருந்து. கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். முதல்ல கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, கடைசி வரி கூடி இருந்து. அப்போ யாரோட கூடணும், யாரோட கூடக்கூடாது. கூடாதவர்களை என்ன செய்யறது, உட்கார்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியாது. அதுவும் அவன் கேட்ட வரப்பு இருக்கு பயம். பிரம்மாட்ட முதல்ல என்ன வரம் கேட்ட தெரியுங்களா, இரண்யகசிபு சாகாத வர வேணும்னா. அவர் அந்த லெஜரை பிரட்டி பார்த்து, அது நம்ம டிபார்ட்மெண்ட்லே கிடையாது, வேறு கேளு. அப்போ தான் அவன் கேட்குறான். அப்போ வருஷப்படுத்துகிறான். அவங்க சொன்னாங்க பாருங்கள், வீட்டுக்குள்ளே வெளியில் ராத்திரியில் பகலில் இப்போ கீழே தரையில் ஆராயத்தில் மனுஷன் எதுவும் அப்படின்றப்ப ஒவ்வொன்றா டிக்கெடிச்சிட்டே வந்து அதுக்கு ஏற்றபடியாக அவதாரம் செஞ்சு அவனை அழிக்கிறாங்க. அவன் வேண்டிக்கிட்டதுக்கு ஏற்ப. இன்னொன்று சொன்னாங்க, கூனிக்கு ராவணனுக்கு என்னங்க சம்பந்தம்? அந்த இவ வந்தது எதுக்காக, அவன் அழிவுக்காகமா. சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். அவன் அந்த சேரன் செங்குட்டுவன் இமயமலைக்கு போனப்போ அங்கேருந்து 2 அரசர்கள் நம்ம இழிவாக பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்க தலையில் கல்லை தூக்கி வச்சிட்டான். அவன் சுமந்துட்டு வர்றான். அப்போ வந்த மாடலை மறையவன் சொல்கிறான், எப்படி இவங்க ஏன் தெரியுமா கல் சுமக்கிறாங்க, மாதவி கோவலன்ட்ட ஊடல் கொண்டா அதனால இவங்க கல் சுமக்கிறாங்க. மாதவி மடந்தை காணற் பாணி கனக விசேர்தம் முடித்தலை நெறித்ததுங்கிறான். என்ன அர்த்தம்? மாதவி கோவிச்சிட்டு போனால்
அதனால் இவன் மதுரைக்கு போனான், போன இடத்துல சிலம்பு வைக்க போனான், அதனால் கொல்லப்பட்டான். மதுரை எரிக்கப்பட்டது. கண்ணகி தெய்வமானா, தெய்வமானவளுக்கு சிலை எடுக்க இமயத்துக்கு வந்தான். வந்த இடத்துல இவங்க வம்பிழுத்தாங்க. அவங்க தலையில் கல்லை தூக்கி வச்சான். ஊழல் பண்ணா, இவங்க கல்லை தூக்குறாங்க. எப்படி 2 வார்த்தையால் சிலப்பதிகாரத்தை முடிக்கிறது. அது மாதிரி இவங்க கூனி வந்தால் ராவணனுக்கு அங்கே ஒரு அழிவு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லை, தசரதன் கண்ணாடியில் பார்த்தானா இந்த காதோரத்து நரை, நம்ம ஊரில் சொல்லுவாங்க காதோரத்து நரைச்ச முடி கதை முடிவை காட்டுதடிம்பாங்க. ஆனால் அந்த முடி அது ராவணனுடைய அழிவுக்காக, என்ன இவன் நினச்சதுனால்தான் ராமனுக்கு முடிசூட்டு நினைக்க போய் பிரச்சனை வந்து காட்டுக்கு போனார். அழகாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பதில் சொல்கிறதுனா பெண்ணுக்கு பெண்ணு பேசினா தான் நல்லா இருக்கும். அதனால் பேராசிரியர் இந்திரா அவர்கள் இதோ வருகிறார்கள். இல்லை இல்லை, நல்லவர்களை காக்க மட்டுமில்லை, அதர்மங்களை அழிக்க மட்டுமில்லை, நல்லவர்களை காக்கவும் தான் என்று பேச வருகிறார். வாங்கம்மா. மாலை கட்டி திரு மாலை கட்டி கொண்டவள், தன் மேனி வாசனையால் சீனி வாசனை மயக்கியவள், சூடிக் கொடுத்த சுடற்கொடியா மாண்டாள் நாச்சியாருடைய ஆடிப்பூர திருவிழாவிலே அருமையாக இங்கே பட்டிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கு முதற்கண் என் பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான இந்த மேடையை தந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு வழிகாட்டி ஐயா அவர்கள், பார்த்தனுக்கே சாரதியாய் இருந்தவருக்கு சாரதியாய் வருடந்தோறும் தேர் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அழகு தேரோட்டி ஐயா அவருக்கு 80வது முத்து விழா என்று சொன்னவுடன் மதுரையிலிருந்து ஓடோடி வந்த எங்களுடைய அன்பிற்கினிய மாரியப்பன் ஐயா தம்பதியினர், இன்னும் இங்கே பட்டிமன்றத்தை நாங்கள் நேரிலே கேட்க வந்திருக்கோம் என்று நியூயார்க்கிலிருந்து வந்து மேடையிலிருந்து அத்தனை பேரையும் சிறப்பித்த அன்புள்ளங்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அல்லது உலகம் முழுவதும் தன் சொல்லாலும் எழுத்தாலும் தமிழை செழுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய பட்டிமன்ற நடுவர், பன்மொழி புலவர், ஒரு நிகழ்ச்சியை நல்ல பல கருத்துக்களாலும் சிறந்த நகைச்சுவைகளாலும் ஒரு கைதேர்ந்த பூக்கடைக்காரரை போல தொடுத்து மேடைதோறும் தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கினிய நடுவர் ஐயா உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையான ஒரு வாதம். இன்னும் சரியா சொல்லணும்னா நல்ல ஆழமான வாதம் கூட, நல்ல கேட்பாளர்கள், ரெண்டுமே சரிங்கிற மாதிரியே இருக்கு. கடவுளுடைய அவதாரம் தர்மத்தை காப்பாற்றணும், அதர்மத்தை அழிக்கணும். ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் எனக்கு தோணுச்சு தலைப்பு ஐயா கொடுத்ததுல இருந்தே. ஆனா அதுக்குள்ள ஒரு நுணுக்கமான வேறுபாடு இருக்கிறது. அமைதிக்கும் மௌனத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு போல அது. அமைதினாலும் பேசாம இருக்கிறது தான், மௌனம்னாலும் பேசாம இருக்கிறது தான். அவங்க மௌனம், நாங்க அமைதி. இப்ப எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ஒன்னும் புரியலன்னு. ஐயா, மௌனம்னா பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு, கழுத்து வரைக்கும் இருக்கு. பேச முடியாத நிலைமைக்கு பேரு மௌனம். மனசு கிடந்து தவிக்கும், அது மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்காது. ஆனா அமைதி இல்ல, சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, நிச்சலமா இருக்குது, திவ்யமா மனசு இருக்குன்னு பாத்தீங்களா. சொல்றதுக்கு எதுவும் இல்லாத நிலையில இருக்கக்கூடிய மனநிலைக்கு பேர் அமைதி. அதுதான் தர்மம், அதுதான் தர்மம். நல்லவங்களை காப்பாத்துறதுங்கிற முயற்சி தான் முக்கியம். முதல்ல வந்து பேசினான்னே இந்த வெண்பாஸ் பிரஸ் தண்ணிக்குள்ள போட்டு கிடந்தாரு பாருங்க எங்க வீராஜன், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்தாரு. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, ராமனையும் கிருஷ்ணனையும் நல்லவங்களை காப்பாற்றணுங்கிற வேகத்துல போகும்போது சில கெட்டவங்களும் அழியும் போது நல்லவங்களும் சேர்ந்து அழிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை கைதியா மாத்தி பெரிய குற்றச்சாட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவர் சூழ்நிலை கைதியா? அவதார புருஷன் சூழ்நிலை கைதியாக முடியுமா? சூழ்நிலைகளுக்கெல்லாம் சூத்திரதாரி அவர். என்ன செஞ்சா எங்க அடிச்சா எங்க வலிக்கும் தெரியும். சுதர்சனம் ஒண்ணு போதாதா? அப்படி சுத்தி அப்படி தள்ளுனா வேணுங்கிறவங்க எல்லாம் தலையை தூக்கிட்டு வந்துடாதா? ராவணன் அழிக்கணுமா? போதும் சுதர்சனம். ஒரு கோதண்டத்திலே இருக்கக்கூடிய ராமபாணம் ஒன்று போதாதா? எதுக்குங்க கிஷ்கிந்தைக்கு போனோம்? எதுக்கு வாலிய வதம் பண்ணணும் மறைஞ்சிருந்து? எதுக்கு கிஷ்கிந்தையில அவ்வளவு பெரிய வானரப்படையை சேர்க்கணும்? நீங்க இன்னொரு விஷயத்தை நுணுக்கமா யோசிச்சு பாருங்க. ராம அனுஜனாக இருக்கக்கூடிய அனுமனுக்கு கடலை தாண்டறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ராமபிரானுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இலங்கைக்கு போக கடலை தாண்ட கஷ்டமா இருந்தது. ஆனா ராவணனின் தம்பியான அரக்கன் விபீடனன் ராமனை பார்த்தனும் நினைச்ச உடனே அடுத்த நொடி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கடலை தாண்டி இங்கிட்டு அங்கிட்டுமா 10 தடவை போனதை ஏன் ராமபிரானால் செய்ய முடியவில்லைன்னு யோசிங்க. ஏன்னா அவதாரத்தினுடைய நோக்கம்
என்ன மனித சட்டையை மாட்டிக்கொண்டு மண்ணிலே இறை இறங்கி இருக்கிறது. அந்த தர்மத்திலிருந்து கூட தவறாம நின்ன ஆட்கள் எப்படி அதர்மத்தை அழிப்பதே நோக்கமாக வந்திருப்பாங்க? அவங்க சொல்லும்போது சொல்ல கம்பராமாயணம் அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இல்ல நான் அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் எப்பயுமே இப்படிதான் சொல்லுவேன். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இல்ல, அறம் வெல்லும் பாவம் தோற்கும். பாவம் தோற்கும். இந்த நம்ம ஊர்ல நல்லவங்களை போய் பாவம் நல்லவன் அப்படிம்பாங்க. அவர் நல்லவர் தான், பாவம் லஞ்சம் வாங்க மாட்டாரு, பாவம் கேன மாதிரியே இருப்பார், லூஸ் சிரிச்சுக்கிட்டே இருப்பாருமாங்க நல்லவங்களுக்கு. அது மாதிரி இங்க யாருமே அடிபட்டு போயிடக்கூடாது, இங்க யாருமே எதுவுமே ஆகி விட்டுறக்கூடாது. அந்த கவனம் தான் இங்க நிறைய இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், தசாவதாரத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் யுகம் இது, ஏஐ காலம். அவதாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஏஐ அவதார காலமாக இருக்கிறது. எல்லாரும் டிபிலையும் அர்னால்டு மாதிரியே இருக்காங்க. என்னன்னு கேட்டா ஏஐ அவதார், பெரிய அவதாரமா இருக்காது, ஏஐ காலமாக இருக்கிறது. தசாவதாரத்தை கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறன்னு பயப்படாதீங்க. செயற்கை நுண்ணறிவு, ஏஐ போயிடக்கூடாது, ஏஐ செயற்கை நுண்ணறிவு இல்லையா? அப்படி சொல்லி தசாவதாரத்தை கூட பாருங்க. முதல் அவதாரத்தை பாருங்க, மச்சம் ஐயா. அது என்ன தெரியுமா? யூனிசெல்லுலர். எல்லா உயிரினங்களும் முதல்ல எங்க இருந்ததுன்னா தண்ணிக்குள்ள இருந்து தான் வந்துச்சு. அவதாரம் அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அதர்மத்தை அழிக்கணுங்கிறது இல்ல, உயிர்கள் எங்கிருந்து பரிணாம வளர்ச்சி அடையும் என்பதை காட்டுவதற்காகத்தான் முதல் அவதாரம் மச்சவதாரம் தண்ணிக்குள்ள. ரெண்டாவது கூர்மம். அது என்ன தெரியுமா? அது ரெப்டைல்ஸ், நிலத்திலையும் வாழும் நீர்லையும் வாழும். ஆனா தலையை தூக்கி நிமிர்ந்து கிடாது, எந்திரிச்சு நின்று கிடாது. பார்க்கடலை கடையும் போது மந்திரமலை கடலுக்குள்ளே அமிழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஓட்டை கொண்டு போய் கொடுத்தார் இல்லையா? அந்த மச்சம் ரெப்டைல், நீரிலும் நிலத்திலும் வாழும். மூணாவது வராகம், தண்ணியும் இல்ல நிலமும் இல்ல, கொஞ்சம் சகதி, 4 காலில் எந்திரிச்சு நின்று நிமிர்ந்து பாத்துரும், வராக அவதாரம். அடுத்ததுதான் நரசிம்மம், 2 காலில் நிற்கும். ஆனா இன்னும் முழுமையாக மனிதனாக மாறவில்லை, இன்னும் இந்த மனித உலகத்தை செம்மைப்படுத்தவில்லை. அடுத்த அவதாரம் நரசிம்மம், 2 காலில் நின்னாச்சு. அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது, நினைச்ச உடனே வரக்கூடியதுதான் நரசிம்மம். தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை பக்தர்களுக்குள்ளே விதைத்த அவதாரம் இல்லையா? அது தான் ஆண்டாள் கூப்பிடும் போது கூப்பிடுறா, குகைக்குள்ளே படுத்திருக்கக்கூடிய சிங்கம் தீவிழி விதிர்த்து தன்னுடைய பிடர்களை சிதிர்த்து கொண்டு மூறி எழுந்து வர மாதிரி டக்குன்னு வந்துறேன். ஏன்னா நரசிம்ம அவதாரம் உடனே அப்படின்னு வந்துடும். அப்படி வரமாட்டியா நீ என்று கேட்கிறாள். எழுந்து நிற்கிறார். நீங்க சொன்னீங்களே தர்மமும் அதர்மமும் போட்டுக்கிட்டே குழப்புறீங்களே, பக்தர்களை காக்கத்தாங்க. ரண்ய கசுப நினைச்சிருந்தா பக்த பிரகலாதனை அழிச்சிருக்க முடியாதா? அவர் அழிக்க முடியாது. ஏன்னா அதர்மத்தால் தர்மத்தை எப்போதும் அழிக்க முடியாது. அதர்மம் தர்மத்தை வெற்றி கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டேதான் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நல்ல பெரிய பட்டிமன்றத்திலே ஒரு முடியாதோன்ற ஒரு அவநம்பிக்கையை விதைச்சிடக்கூடாது. முடியாத மாதிரியே தான் இருக்கும், கெட்டவன் ஜெயிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனா கெட்டவன் ஜெயிக்க மாட்டான், கிளைமேக்ஸ்ல நல்லவன் தான் ஜெயிப்பான். இதை சொல்றதுதான் எல்லா அவதாரங்களுமே. இப்படி நரசிம்ம அவதாரத்துல 2 கால்களால் எழுந்து நிற்கிறது நரசிம்மம். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் மிருக குணம் இருக்கிறது மனித சமுதாயத்துக்குள்ள. அடுத்தது வாமனன், முழு மனித அவதாரம் வந்துருச்சு. ஆனா இன்னும் வளர்ச்சி அடையவில்லை, குள்ளமாக இருக்கிறார்கள். பிரகலாதனுக்கு அடுத்த பக்தன் யாருன்னா மாபலி சக்கரவர்த்தி. எல்லா திறமையும் உள்ளவன், எல்லா கெட்டிக்காரத்தனமும் இருக்கு, ஆனா கொஞ்சோண்டு மண்டக்கணம் இருக்கு. இது அதர்மமே இல்லை. ஆனா எங்க நான் பெரிய ஆளுன்ற நினைப்பு இருக்கோ, எங்க சின்ன திமிர் இருக்கோ, எங்க சின்ன அகம்பாவம் இருக்கோ, ஒரு மேட்டிமையான கண் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே அழிஞ்சு போகும். அது மிகப்பெரிய அதர்மம். ஒருவேளை நமக்குள்ள இருந்தால் இன்று அது அழிந்து போய்விட வேண்டும். அதை காட்டுவதாகத்தான் அந்த 3 அடி நிலம். 3வது அடிக்கு எங்க காலனோடனே மாபலி தன்னுடைய கிரீடத்தை எடுத்து வச்சுட்டு தலையை கொடுத்தான் பாத்தீங்களா? அவனுடைய புகழ் வாழ வேண்டும், மாபலியினுடைய புகழ் வாழ வேண்டும் என்பதுதான் வாமன அவதாரத்தினுடைய நோக்கமாக நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல அதர்மம் என்ன அழிஞ்சு போச்சு? உள்ளமாக இருந்தது. இன்னைக்கும் மாபலி பூமிக்கு வர்றாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? திருவோணம், அதானே திருவோண நட்சத்திரம், ஓணம் ஐயா. அடுத்ததாக பரசுராமர். இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கூட்டமாக மக்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்டைக்கான கருவிகளை தாங்களே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எங்கெல்லாம் வேட்டையாடப்படக்கூடிய மிருகங்கள் இருக்கிறதோ, மனிதத்தை தாண்டி, மனிதம் என்றால் அன்பு, அவங்களை அழிக்கக்கூடிய அவதாரம் தான் பரசுராம அவதாரம். அதுக்கு அடுத்த அவதாரம் தான் ராமாவதாரம். மனித சட்டையை மாட்டிக்கொண்டு மண்ணிலே வந்த இறை. எங்க ஐயா சொல்லும் போது சொன்னார்ல, ராவணனை கொல்லணும்னா நேரடியா விறுவிறுன்னு போய் அவரை அழிச்சிருக்கலாம்.
ஆனா எதுக்கு இவ்வளவு நாடகம்? எதுக்கு இடையில இத்தனை மனிதர்களை சந்திக்க வேண்டும்? எத்தனை நல்லவர்கள், எத்தனை எளியவர்கள், எத்தனை பிற உயிரினங்கள், மனிதன் சேர்த்துக் கொள்ள முடியாத பறவையும் விலங்கையும் அரக்கனையும் எப்படி சேர்த்து ஒரு குகனை பார்க்கும்போது எவ்வளவு அன்பு! நளிர்கடல் ஊடகமெல்லாம் என்னுடையது, நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன்னு சொன்னாரே. குளிர்ந்த இந்த கடல் சூழ்ந்த உலகம் உன்னுடையது, நான் வா வேலைக்காரண்டா என்று சாதாரண வேடுவனை பார்த்து பேசிய பக்குவப்பட்ட உள்ளம் அதர்மத்தை அழிக்க மட்டும் வரவில்லை, தர்மத்தை காக்க தான் வந்தது. அடுத்தது பலராமரியா, பிரமாதமான அவதாரம். எல்லாரும் மிகப்பெரிய கேள்வியா இருக்க, பலராமருங்கிறவர் விஷ்ணு தானா? சாட்சா சங்கு சக்கரதாரி தானா? இல்ல, ஆதிசேஷன். ஏன் அவருக்கு, ஆதிசேஷனுக்கு தன் படுக்கையாக இருக்கக்கூடியவருக்கு ஏன் அவதார பெருமையை கொடுக்கிறான் என்றால், ஒரு மனிதன் நன்றி மறவாதவனாக வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். ராம அவதாரத்திலே லக்ஷ்மணனாக இருந்தவன் எப்போதும் தொழுது கொண்டே இருக்கிறான். அண்ணன் காலில் விழுந்து விழுந்துதான் அவ்வளவு வேலையும் செய்யறான். அண்ணனுக்காக என்ன வேணாலும் செய்வான். கடைசியாக ஜலசமாதி அடைந்தது கூட அண்ணனுக்காகத்தான். துர்வாசற்று வந்து அயோத்தியையும் அண்ணனையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அழிந்து போனார். அவருக்காக ஒரு அவதாரத்தையே கொடுக்கிறார். தன் பக்தனுக்காக, தன் பக்தனிடத்திலே செலுத்த பக்தி இல்லை, ஜஸ்ட் அவரை காப்பாத்துறதுக்கு இல்ல, அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஒரு அவதாரம் கொடுக்கப்பட்டது என்றால் அது பரசுராம, அது பலராமனுடைய அவதாரம் இல்லையா? நீங்க நல்லா யோசிங்க. பலராமர் கையில் இருக்கக்கூடிய ஒரு கதை துரியோதனுடைய மொத்த கதையும் முடிச்சிருக்காதா? முடிச்சிருக்காதா? துரியோதனனுக்கு நல்ல கதையா இருக்கே. இல்ல, துரியோதனனுக்கு லக்ஷ்மணைன்னு ஒரு பொண்ணு இருந்தா. லக்ஷ்மணைன்னு ஒரு பொண்ணு இருந்த, எனக்கு பொண்ணு இருக்கு, கல்யாணம் வருது, எனக்கு எல்லா கதையும் கல்யாண கதையாவே வருது. எதை எடுத்து பார்த்தாலும் கல்யாண கதை, பரிசு இதாத்தான் என் கண்ணுக்குள்ள வருது. துரியோதனனுக்கு லக்ஷ்மணைன்னு ஒரு மகள் இருக்கிறாள். அவளை சுயமரத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. சுயமரத்துக்கு வந்தவனெல்லாம் அவ செலக்ட் பண்றதுக்குள்ள கிருஷ்ணருடைய மகன் சாம்பவன் டப்புன்னு இந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிடுறாரு. உடனே போய் துரியோதனை அட்டி வெளுத்து, யாராவது விடுவாங்களா? அப்படி தூக்கிட்டு போனா விடுவாங்களா? எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் தூக்கி கொண்டு போய் திருப்பி உள்ள வச்சுக்கிறாங்க. இப்ப விடுன்னு கேட்கிறாரு பலராமர். விடு, என் தம்பி மகனை விடுன்றாரு. உன் பிள்ளைய ஒழுங்கா கல்யாணம் பண்ணி கேட்க மாட்டான். ஒரே ஒரு வேலை தான் செஞ்சாரு பலராமர். கையில இருந்த கதையை வச்சு ஒரு அடி, கிட்டு 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 கிட்டுன்னு அண்டமெல்லாம் நடுங்கிருச்சு. எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்ச வச்சாங்க. திருப்பி ஒரு அடி அடிச்சு என்னால சரி பண்ண முடியும், அல்ல திருப்பிக்கிட்டு அடிச்சேன்னா அத்தனை பேர் செத்து போயிருவீங்க, வெளியே விடுறா அப்படின்னு கேட்டாரு. பாத்தீங்களா, இது இவர்களால் முடியும். தங்கச்சி பேசும்போது சொன்னாங்க, எல்லா தெய்வங்களிடத்திலும் கைகளிலே ஆயுதம் இருந்து. ஆமா, ஆயுதம் இருக்கு, திருடன் கையில கூட தான் ஆயுதம் இருக்கு. அந்த கத்திக்கு ஆயுத பூஜை வைக்க முடியுமா? காளிராஜ ஐயா கையில இருக்க ஆபரேஷன் கத்திக்கு வேணா நீங்க ஆயுத பூஜை வைக்கலாம். ஆயுள் தண்டனை வாங்கினவன் கையில இருக்க கத்திக்கு ஆயுத பூஜை வைப்பீங்களா? அது வந்து ராணுவ கையில இருக்கக்கூடிய, அது ட்ரெயின்டு, அது ஆர்ம்டு ரிசர்வ், அது அதுக்கு வைக்கணும். அது இப்ப வயநாடு இப்ப இப்படி இருக்கே, வருத்தப்படுறோமே. பெரிய பெரிய பாலங்கள் எல்லாம் கேரளால உடைஞ்சு போச்சே. கிட்டத்தட்ட வெறும் 16 மணி நேரத்துல இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய பாலத்தை, எவ்வளவு கனரக வாகனம் எவ்வளவு பொருளோட போனாலும் அதை தாண்டதுக்கு ஒரு 16 மணி நேரத்துல ஒரு பாலம் செஞ்சாரு. பாத்தீங்களா, அந்த பாலம் தான் சுதர்சனமும் கோதண்டமும். அப்படி அதுக்கு தான் ஆயுத பூஜை வைக்க முடியும், எல்லாத்துக்கும் வைக்க முடியாது. நான் கேட்கிறேன், நிறைய இன்னைக்கு டார்வினுடைய ஒரு புத்தகம் படிச்சேன், ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ண புக். டார்வின் என்ன கண்டுபிடிச்சாரு? குரங்கிலிருந்து தான் மனிதன் தோன்றினான்ற பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடிச்சாரு. அதுல ஒரு முக்கியமான 4 விஷயம் சொல்றாரு அவரு. ஒண்ணு என்னன்னா, அந்த குரங்குகளுடைய கைகள் பாத்தீங்கன்னா நல்ல நம்மள மாதிரி தனி விரலா இருக்காது, இப்படி ஒட்டிட்டு இருக்கும். அது முதல்ல மாறுச்சான் மனிதனாக மாற. குனிந்திருந்த முதுகு நிமிர்ந்தது, 2வது மாறுபாடு. விலங்குகளுக்கு காது ஆடும், நம்மளுக்கு காது ஆடாது. சாகிற வரைக்கும் வளர்ற உறுப்பு தான் காதே தவிர காது ஆடாது. விலங்குகளுக்கு காது ஆடும். ரோமங்கள் எல்லாம் உதிர்ந்தது. இதுதான் பரிணாம வளர்ச்சியாக இருந்ததுங்கிறாரு. இப்ப எனக்கு ஒரு பெரிய வருத்தம், நான் ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். விட்டாம செல் பாக்குறாங்க பாத்தீங்களா, இப்படியே வச்சு திருப்பி குரங்கு எனக்கு கை ஒட்டிக்கிறோமோன்னு பயமா இருக்கு. கை ஒட்டிக்கிற 3 முதுகு கூணாயிரும். அப்படியே பார்த்து 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 2வது ஸ்டெப் நிமிர்ந்த முதுகு திருப்பியும் கூணா போகுது. காதுலே வச்சு 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 சூடாகி தன்னால காது 2 ஆடப்போகுது. போர்வைய போத்திக்கிட்டு விடாம செல்லு நைட்டு 2 மணி 3 வரைக்கும் பார்த்து திருப்பி ரோம வளர போகுது, தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். எது படிப்படியாக மிருகத்தை மனிதனாக மாற்றியதோ, மீண்டும் அந்த மிருகம் உள்ளே வந்து மனிதத்தை அழித்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. இதை சரி பண்றதுக்கு தான் கிருஷ்ணாவதாரம் வந்துச்சு. ஏன்னா அது ராமன் கற்பு நிலையை சொன்னால்
கிருஷ்ணாவதாரத்திலே இதெல்லாம் சரி பண்ணணும், ஆலோசனை சொல்லணும், அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் இருந்தது. எல்லா கெட்டதுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கு, எல்லா நல்லதுக்குள்ளேயும் ஒரு கெட்டது இருக்கும். அதனாலதான் ராவணனை அழிச்ச பிறகு கூட ஐயா பேசும்போது சொன்னாங்க, இன்று போய் போருக்கு நாளை வான் தான் கூட்டாரு. கையில ஒண்ணும் இல்ல, போடா ஓ சண்டைக்கு வரதாருன்னா வான்னாரு, போருக்கு நாளை வான் தான் கூட்டாரு. ஆனா ராவணனை வீழ்த்திய பிறகு தன் தம்பி லக்ஷ்மணனை பார்த்து சாட்சாத் அவதார மூர்த்தியான ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார், போ. யாரிடத்திலே போக சொல்லுகிறார்? யாரை அழிக்க வந்தாரோ, எதை நீங்கள் அதர்மம் என்று சொல்லுகிறீர்களோ அந்த சிவபக்தனிடம் போ, இப்போது அவன் தூயவன். யாரை பார்த்து சொல்றாரு? அழிக்க வந்த ராவணனை பார்த்து சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி சொல்றா, போ அவனிடம் போ, அவரிடம் கற்றுக்கொள்வதற்கு உனக்கு நிறைய இருக்கிறது தம்பி, இளையவனே போ, சென்று படித்து வா என்று ஒரு அவதாரம் பேசும் என்று சொன்னால் அது அழிக்க வந்த கடவுளா காக்க வந்த கடவுளா என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய விஷயம் இது. எல்லாவற்றுக்குள்ளும் நல்லது இருக்கிறது, எல்லாவற்றுக்குள்ளும் நன்றி இருக்கிறது. எல்லாமே ஐயா அழகா சொன்னாங்க, அது முருகனா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அவதாரங்கள் எல்லாமே இங்கே காக்கத்தான் வந்திருக்கின்றன. ஒருவேளை தவறுகள் நடந்தால் அந்த கலைகளை எல்லாம் பறித்து விட்டு அந்த கலைகளுக்கு முக்தி கொடுக்க வேண்டி இருக்கிறதுன்னு அம்மா அழகா பேசும்போது சொன்னாங்க. கெமிஸ்ட்ரி டீச்சரா பேசுமா, என்ன நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, என்னதான் அழிக்க வந்தா கூட அவன் கருணாமூர்த்தி இல்லையா, அவன் நினைச்சா கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும், அவன் நினைச்சா அவனுடைய வாகங்களும் கண்ணை காட்டுன்னு அழிச்சிட்டு வந்துடாதா, அவன் கருணாமூர்த்தியாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவேளை இனி வரக்கூடிய கல்கி, ஒருவேளை மற்ற மதத்தினர் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இரண்டாம் வருகை நியாய தீர்ப்பு நாளாக இருக்கும். 10வது அவதாரம் கல்கி நியாய தீர்ப்பாக இருக்கும். அதிலும் நியாயம் மட்டுமே வழங்கப்படும். எதையும் இங்கே அழிக்க கடவுள் வரவில்லை, எல்லோரையும் காக்கவே வந்திருக்கிறார் என்று கூறி பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. கல்கி 2ஆம் பாகம் வரும்ட்டாங்க. என்ன இப்பத்தானே ஒன்று வந்திருக்குது. ஆமாம், ரொம்ப அருமையான ஒரு ஆராய்ச்சி உரை மாதிரி அழகாக சொன்னாங்க. 10 அவதாரத்தை கொண்டு வந்து அறிவியலோடு ஒப்பிட்டு புராணங்களில் சொல்லி எல்லா உயிரினமும் தண்ணிக்குள்ளே இருந்தால் வருது. ஒரு செல் உயிரினமாகிய அமீபா தொடங்கி, ஏன் நம்ம எங்கேருந்து வந்தோம், வயிற்றுக்குள்ளே தாய் வயிற்றில் அந்த தண்ணிக்குள்ளே தான் இருந்தோம். அதான் குழந்தை பிறக்கிறதுக்கு முதல்ல நீர்க்குடம் உடைஞ்சிருச்சான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அங்கே ஒரு நீர்க்குடம், கடைசியாக ஒரு நீர்க்குடம் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் பாருங்கள், எப்படி வாழ்க்கை தொடர்ச்சி இருக்குங்கிற விஷயத்த. அப்போ இதை வைரமுத்து சொல்வார், தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம் அப்படிம்பார். ரொம்ப அழகாக பின்னாடி அந்த தண்ணீர் குடம் எப்படி உடைக்கப்படுதுங்கிறதையும் சொல்வார். வரிசையாக எடுத்து சொன்னாங்க ஒவ்வொரு அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன, அது எதற்காக வந்தது, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யாரை காப்பாற்றுறதுக்காக அவங்க எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்க சொல்ல சொல்ல நமக்கு கேட்க ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் அன்புன்னா அது, அமைதின்னா என்ன, மௌனம்னா என்ன, அதுக்கு ஒரு வேறுபாடு சொன்னாங்க. அதுவே நல்லா இருந்தது. இந்த ஏகாந்தம் அப்படிமா, அமைதிங்கிறது என்னென்னா, நமக்கு சில நேரங்களில் அது வேணும் போல் தோணும், கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும் போல் இருக்குமே அப்படின்னு தோணும். மௌனம்ங்கிறது அப்படி இல்லை. அந்த மௌனம் 1000 மொழிகளை சொல்லும். அதுதான் ஆச்சரியம். பேசாமல் இருந்தாலே என்னென்னமோ சொல்ல போகிறாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைப்போம். சில பேர் மௌன விரதத்தை போய் யோசிச்சு வச்சுருப்பாங்க, நாளைக்கு எப்படி வையணும்னு சொல்லி அதெல்லாம் பேப்பரில் எழுதி வச்சுருப்பேன், மறந்து போயிருங்கிறதுக்காக. மௌனம் வேறு, அமைதி வேறு, 2 தலைப்பு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, அது நம்ம இந்த பேப்பர் திருத்தி குழப்பிட்டோம். இப்போ நம்ம மாணவர்கள் வந்து என்ன செய்வான்னா, அவன் எழுதுகிற விடை ரைட்டு மாதிரி இருக்காது, தப்பு மாதிரி இருக்காது. ஆனால் மார்க் போட்டாக வேண்டிய சூழலில் இருப்போம். 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்கோம். 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைக. இதுக்கு ஒருத்தன் விடை எழுதுகிறான், 4000 திவ்ய பிரபந்தம், இது 4000 பாடல்களை உடையது, பிரபந்த வகையை சார்ந்தது, திவ்யமாக இருக்கும். இதில் எது தப்பு? இது ரைட்டா தப்பா தெரியாது. மேலே எழுதியிருந்ததை கீழே எழுதியிருக்கான், அவ்வளோதான். கேள்வியவே பதிலாக எழுத அவங்களால தான் முடியும். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பற்றி குறிப்பு வரைக கேள்வி கேட்குறோம். ஆழ்வார்கள் 12 பேர், நாயன்மார்கள் 63 பேர், குறிப்பு வரைக. ஒருத்தர் எழுதியிருக்கான்,
தமிழ்நாட்டில் ஆழ்வார்களை நாயன்மார்கள் என்றும் நாயன்மார்களை ஆழ்வார்கள் என்றும் அழைப்பார்கள். வாத்தியாரை பயந்துட்டாரு. இது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? இந்த தப்பான பேப்பரை 10 பேப்பர் திருப்பினோம்னா ரைட்டானவனுக்கு தப்பு போட்டு விட்டுருவோம், தெரியுமா உங்களுக்கு? பூரா தப்பாக திருத்திட்டு வந்தோம்னா அந்த ரைட்டானவனை போய் என்ன எழுதியிருக்கேன் யோசிச்சு பாருங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. தலைப்பு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு இல்லைங்க. தலைப்பு எதுக்காகன்னு கேட்டால், இப்போ தனித்தனியாக ஒரு செய்தியை சொல்கிறத காட்டிலும் எல்லாமாக சேர்ந்து சொன்னால் நல்லது. பேசிய நால்வருக்கும் நன்றியை சொல்லி உங்களுடைய பாராட்டுக்களை சொல்லி, முக்கியமாக இவ்வளோ பேர் இருந்து கேட்பாங்கன்னு நான் உண்மையிலேயே நம்பலையா. நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு தான் வந்தேன். 9 மணி காட்சின்னு போட்டிருந்தார் ஐயா. ஐயோ 9 மணிக்கு மேலே ஆரம்பித்து எப்போ செகண்ட் ஷோவில் ஆகி போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இருந்து கேட்குறீங்க. பலர் வீட்டில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு வேளை திருமால் மாதிரி கிடந்து கூட கேட்கலாம், சொல்ல முடியாது. நின்று கேட்கலாம், பல பேர் இருந்து கேட்கலாம், கிடந்து கேட்கலாம். இந்த செவி சாய்த்து கேட்குமாறுன்னு சொல்லுவோம் இல்லையா, செவி சாய்த்து கூட கேட்கலாம். எப்படி இருந்தாலும் நல்லா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பாராட்டி வணங்கி, இதை ஒளிபரப்புகிற அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லி, இவ்வளவு நேரம் முழிச்சிருக்குதுங்க, இவ்வளவு செய்திகள் சொல்கிறீங்கன்னா இவ்வளவு சொல்ல நம்மனால தாங்க முடியும். ஏன்னா உலகத்தில் பல நாடுகளில் மொழி இருக்கும், எழுத்து இருக்காது, லிபி இருக்காது. அப்படியே எழுத்து இருந்தாலும் அதில் இலக்கியம் இருக்காது. ஆனால் நம்மகிட்ட எழுத்து இருக்குது, சொல் இருக்குது, பொருள் இருக்குது, இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது. எல்லாமே எவ்வளவு பேசணுமோ சொல்லலாம். இன்னையிலிருந்து 10 நாள் இந்த தலைப்பை பேசலாங்க. இடம் கொடுக்க மாட்டாங்க யாரும், அது வேறு விஷயம். 10 நாளைக்கு பேசுகிறதுக்கான தலைப்பு இருக்குது. 10 வகையிலையும் பேசலாம். இந்த 2 பேரும் இங்கிட்ட, இந்த 2 பேர்த்த இங்கிட்ட இறக்கி விடலாம், இந்த 2 பேர்த்த இங்கிட்ட இறக்கி விடலாம். மாற்றி பேசவும் முடியும். அவ்வளவு செய்தி இருக்குது. அப்படியான வளமையும் ஆழமும் உண்மையும் உடையது நம்முடைய நாடு, நம்முடைய மொழி, நம்முடைய இலக்கியங்கள். இத்தனை பெருமையுடையது. இதை ஏன் பட்டிமன்றத்தில் சொல்கிறேன் தெரியுமா? ஒரு சின்ன செய்தியை மாத்திரம் சொல்லிட்டு நான் உள்ளே வந்துடுறேன். நான் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தபோது தியாகராஜர் காலேஜில் பல்வேறு அனுபவங்களை சந்திப்போம். அதில் ஒரு பையன் முதலாண்டு சேர்ந்து 3ஆவது ஆண்டு வரைக்கும் அவன் எங்களுக்கு என்னைய படுத்துகிற பாடி எனக்கு தான் தெரியும். லேட்டாக தான் வருவேன். ஒன்றும் தலை செய்ய மாட்டான், என்ன செய்ய மாட்டான், யார் சொன்னாலும் இன்னும் கேட்கவும் மாட்டான். ஏன்டா இப்படி இருக்கேன்னு கேட்டாலும் ஒரு மாதிரி கோபமாக பார்ப்பேன். நீ எல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி இருப்பேன். எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. அவனை என்ன செய்யறது? இதோட கதை முடியலைங்க. அவன் அப்படியே போயிட்டான்னு நான் சொல்லலை. ஒரு நாள் திடீர்னு வகுப்பை விட்டு வெளியே வர்ற போது வந்தான். எப்பவும் போல் படார்னு என் காலை தொட்டு கும்பிட்டான். நான் பயந்து போனேன். இது ஒரு அவதாரம் போல் இருக்குன்னு நான் நினச்சேன். உள்ளுக்குள்ளே வந்துட்டு இத்தனை நாளாக போனவன் ஒருவேளை பிரிய போகிறோம்னு காலில் விழுகிறானாக்குன்னு. என்னப்பான்னு கேட்டேன். இல்லை, நேற்று நீங்கள் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுனீங்க, கவிஞருடைய வைரமுத்து அவர்களுடைய இலக்கியங்களை எடுத்து பேசுனீங்க. அப்போ அவரும் மேடையில் உட்கார்ந்துருந்தார். நீங்கள் பேசுகிறப்போ ஒவ்வொரு முறையும் உங்களை அப்படி தட்டி சிரித்து மகிழ்ந்து பாராட்டி, அவர் உங்களை பாராட்டுறதை கேட்டு நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். சரி, அதுக்கு என்னான்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், நான் ரொம்ப விரும்பி அந்த கவிஞருடைய இலக்கியத்தை படிப்பேன், கவிதையை படிப்பேன். அப்படி உலக புகழ் பெற்ற கவிஞர்களெல்லாம் உங்களை பாராட்டி பேசுகிறாங்கன்னா அப்படிப்பட்டவராகிய நீங்கள் தான் எங்களுக்கு வாத்தியாருங்கிற விஷயம் எனக்கு இத்தனை நாளாக தெரியாமல் போச்சு. 3 வருஷமாக நான் வகுப்புக்கு போகிறேன், அவன் என்னை மதிக்க மாட்டான். எங்கே வந்திருக்கான்? அந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கான்னா என்ன, வந்து பார்த்துருக்கான். அப்போ தெரியுது. எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? வாத்தியார் வேலையில் காலையில் வகுப்புக்கு போகிறப்ப இன்றைக்கி இவர் வராமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் லீவுன்னு சொன்னாங்க. அப்படி ஒருத்தர் என்கிட்ட வந்து
இல்லை வந்துட்டேன், வந்தாலும் வகுப்புக்கு வர மாட்டாரா, பக்கத்து ஆள்கிட்ட சொல்லுவான். வருவேன், அப்படியே வந்தாலும் பாடம் நடத்த மாட்டாரா, நடத்துவேன், நடத்தி கொண்டு போயிடுவாங்க. காலையில் கேட்கவே விருப்பமில்லாத ஒரு கூட்டம், மாலையில் என்னை பணம் கொடுத்து வரவேற்று உட்கார்ந்து எப்போ வருவாரோன்னு கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஒரே நாளில் ரெண்டையும் பார்ப்பேன். மறுநாள் காலையில் போகிறப்ப நான் வந்துட்டாரா அப்படின்னு என்னைய சொல்கிறா, அங்கேயும் பார்ப்பேன். யோசிச்சு பாருங்க, இந்த வடிவத்தில் தரப்படுறப்ப எந்த விஷயமும் போய் சேர்ந்துடும். தமிழின் சிறப்பு என்ன தெரியுமா? வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு பெருமை பட்டிமன்றம் மலையாளத்தில் இல்லை, தெலுங்கில் இல்லை, கன்னடத்தில் இல்லை, ஹிந்தியில் இல்லை, ஆங்கிலத்தில் இல்லை, தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழில் மட்டும் இருக்கிறதுனால தான் நாங்கள் பேசிக்கிட்டு தர்றோம். இல்லைன்னா தெலுங்கு பட்டிமன்றம் எப்படி பிக் பாஸ் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தியிலெல்லாம் வருதில்ல, அது மாதிரி வரல. ஏன் தெரியுமா? மற்றதில் இந்த மாதிரியான வேகமாக போராடி பேசுறது முடியாதுங்க. இப்போ இங்கே பேசுகிறவங்க, இங்கிட்டு பேசுகிறவங்க என்ன தெரியுமா அர்த்தம்? பதில் சொல்லலைன்னா தூக்கம் வந்துடாது நமக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு மருமக போய் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் மாமியாரை காணோம்னு இருக்கு, இன்ஸ்பெக்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மாமியாரை காணோம்னு சொன்ன ஒரே மருமகனி தான், அவ்வளோ அன்பான்னு கேட்டார். போட்ட சண்டை பாதியில் நிற்கிது. நீ நான் யார்கிட்ட சண்டை ஓடுவேன்? நான் அனாதை ஆயிட்டேன், சண்டை போட ஆள் இல்லையா? பேசணும், பதிலுக்கு பேசணும். கேட்டலும் கிளத்தலும் பாங்க. கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும். வினா விடை, அது கேள்விக்கு பதில் சொல்கிற அறிவு நல்லா இருக்கணுங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள்ட்ட நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அவர் ஒரு முறை ஆனந்த உடலில் கேள்வி பதில் எழுதுகிறப்ப அவருக்கு நேரம் இல்லை, ஃபோனில் கேள்வியை சொல்லி பதிலை சொல்ல வைக்கிறாங்க. அதில் ஒரு கேள்வியை திருப்பூர் கிருஷ்ணன் வாசிக்கிறாரு. சார், இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். எப்படி? திருக்குறள் 1330 நமக்கு தெரியும், கூடலாம் குறையலை, மறந்துடாதீங்க. 1330 ஒன்றுக்கு மேலே போனால் அது பன்மை. மாடு வந்தது ஒருமை, மாடுகள் வந்தன பன்மை. திருக்குறள் 1330ன்னா திருவள்ளுவர் அதுக்கு என்ன இது பண்ணணும்? திருக்குறள்கள் அப்படி தானே வச்சுருக்கணும், திருக்குறள்கள் தான் வச்சுருக்கணும். ஏன் திருக்குறள்னு வச்சாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. திருப்பூர் கிருஷ்ணன் சொல்கிறாரு, இதுக்கு என்னென்னமோ பதில் சொல்லலாமுங்க. ஆனால் சுஜாதா டக்குன்னு ஒரு அடி அடிக்கிறார். திருவள்ளுவருக்கு கல் பிடிக்காது, திருக்குறள்கள் சொல்கிறோம்ல, அவருக்கு இது பாருங்க என்ன அழகுன்னு. இன்னைக்கு ஒருத்தர் எழுதுனாங்க, என்ன கவிதை தெரியுமா? திருவள்ளுவர் கல்லுண்ணாமையை பனை ஓலையில் எழுதினார். புரியுதா? அந்த பனைமரம் தான் கல்லையும் தருது, அது ஓலையும் தருது. கல்லுண்ணாமை என்பதை அந்த பனை ஓலையில் எழுதினார்னு சொன்னால் கேட்க எவ்வளோ இது நம்ம தினம் தான் பார்க்குறோம். ஏன் நம்ம கவிதை வர மாட்டேங்குது? கவிஞர்கள் பிறக்கிறாங்க, அப்படித்தான் வரணும், அதுதான் கவிதை. இஷ்டத்துக்கு உட்கார்ந்து செய்யக்கூடாது கவிதையெல்லாம். ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த தலைப்பு பட்டிமன்ற வாய்ப்பாக இருந்தது. இறை அவதாரங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இவர்கள் பேசியதெல்லாம் நான் திருப்பி சொல்ல போகிறதில்ல, இன்னொன்னையும் சொல்லிடுறேன். ஒரு சின்ன கிராமத்தில் நான் பேசின போது, அந்த நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல, தரையில் உட்காந்துருக்க அந்த தாய்மார்களில் ஒரு அம்மா வெத்தலைவாக்கு அடிச்சுக்கிட்டே கால் நீட்டி என் முன்னாடி உட்காந்துருந்துச்சு. நான் அது வெத்தலைவாக்கு போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். அது அங்கேருந்து ஒரு கேள்வி கேட்டுச்சுங்க, அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு அடிச்சு. நல்லா யோசிச்சிருக்கு பாருங்க. இப்போ இவங்க பேசுகிறப்ப நான் இப்படி மணி இல்லாமல் தட்டல, அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சல, உனக்கு யார் மணி அடிப்பா? நம்ம கவனிக்கலேன்னு நினைக்கிறோம். அது பார்த்திக்கலாம் எப்படி கவனமாக இருக்குன்னு. நான் சொன்னேன், கவலைப்படாதம்மா, நானே எனக்குள்ளே மணி வச்சுருக்கேன். வகுப்புக்கு போகிறோம், மாணவர்களுடைய அந்த கவனத்தை வச்சு நம்ம பாடத்தை சுருக்கிடலாம். சில பேர் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன், சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பேன், ஓடுதா ஓடலையா, இவரே உட்காந்துருக்காரு. ஒருத்தர் ரொம்ப நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கான், ஆணியில் வந்தாரா ஆடியில் வந்தாரா அப்படின்னு.
ஏன்னா செத்து கூட போகலாமான்னு நினைப்பாங்க சில பேர். மத்தியானம் 2 to 3 ஒரு வகுப்பு இருக்கும், என்ன செய்யறதுன்னே தெரியாது. தூக்கம் வந்து மல்லாக்கெல்லாம் விழுந்துருவாங்க சில பேர். நான் அதனால தான் பெஞ்சு ஓரத்தில் உட்காராத தூக்கம் வர்றவன்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் கீழே விழுந்து மண்டை உடஞ்சி என்னையே சொல்லிவிட்டாங்கன்னு வைங்க. இந்தியெல்லாம் வாத்தியாருக்கு பிள்ளைகளை அடிப்பாங்க, இப்போல்லாம் அடிக்க வேண்டாங்க, உத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி அப்படின்னு போட்டுறாங்க. போலீஸ் வந்து வாத்தியாரை பிடிச்சி போயிடுது உத்து பார்த்ததுக்கு. சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், அவங்களுக்கு 10 நிமிஷம் 12 நிமிஷம் நீங்கள். நான் ஒன்றும் இல்லைங்க, நான் சுருக்கமாக முடிச்சிடுவேன். ஏன்னா உங்களை காட்டில் எனக்கு தான் அவசரம், எனக்கு தெரியும். அதனால் இறை அவதாரங்கள் இறைவன் எப்போ வர்றாரு எப்படி வர்றாரு தெரியாது. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து. நாம் என்ன செய்யணும், நடக்கும் வாழ்க்கை நல்லதாக நடக்கும்னு சொல்கிறார். அப்போ மனசு, நம்முடைய மனது வந்து தூய்மையானதாக இருந்தால் இறைவன் வருவானாம். உள்ள வாங்கி நிற்பான், இறைவன் வருவான்னே எழுதுவார் சாந்தி நிலையம்னு ஒரு படத்தில். இந்த மனதுக்குள்ளே வரணும் அவன். அந்த மனதுக்குள்ளே அவன் வர்ற போது, மனம் என்ற கோயில் சிறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். பாட்டு வரி என்னமா இருக்கு பாருங்க. இதை கேட்குறப்பயே நமக்கு ஆச்சரியம். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா, ஏழை நமக்காக. இந்த வார்த்தையை சொல்கிறப்பயே மனசு நமக்கு அப்படியே குழுகுழுன்னு இருக்கு. மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும்னா அதுதான் உண்மைங்க. அந்த தெய்வம் பூமிக்கு வருவது தீயவர்களை அழிக்க. அதான் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை நம்ம மறுக்கக்கூடாது. ஏன்னா காலங்காலமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் அழிப்பதற்காக இறைவன் வர்றார். அதுலேயும் அவர் வந்து அவனோட எவ்வளவோ அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருந்தான். அவங்க கூட சொன்னாங்க, நினச்சிருந்தா அவர் அங்கேருந்தே எல்லாம் செஞ்சுருக்கலாம். வைகுந்தத்திலிருந்தே சக்கரத்தை விடக்கூடாதா, போ அவனை கொண்டு வா இவனை கொண்டு வா சொல்லாம்ல. இல்லை, இப்போ அவர்கள் அழிக்கிற போது எதுக்காக அப்படின்னா, அவர்கள் இவன் ஆணவத்தால் அழிந்தான், இவன் பெண்ணாசையால் அழிந்தான், இவன் மண்ணாசையால் அழிந்தான். ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வது ராமாயணம், ஒருவன் எப்படி வாழக்கூடாது என்று சொல்வது மகாபாரதம். இதில் ராமன், அதில் துரியோதனன், ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இவர்களை அழிப்பதற்காக தெய்வம் வர்ற போது அவங்களும் சாதாரண ஆள் இல்லைங்க, நினச்சிக்கோங்க. 3 கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் உடையவன் தான் ராவணன். அவன் ஒன்றும் நல்லா இப்போ வெறும் முழுக்க கெட்டவன் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் நமக்கு கிடைத்த 3000 பாட்டு தான் திருஞான சம்பந்தருடைய தேவாரம். 3000 பாட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் எவ்வளோ பாடினாரோ தெரியல. அதில் ஒரு மெத்தடாலஜி இருக்கும். என்ன தெரியுமா, முதல் 3 பாட்டு 4 பாட்டு என்ன, அந்த கோவில் வரலாறு எல்லாம் சொல்லிட்டு 7வது பாட்டு இது, 8வது பாட்டு இது, 9வது பாட்டு இது, 10வது பாட்டு இது, 11வது பாட்டு இது, இப்படி வரிசையாக வச்சுருப்பாருங்க. அதில் 10வது பாட்டு முழுவதும் ராவணனுடைய புகழை சொல்கிறதாவே இருக்கும். யார், திருஞான சம்பந்தர் பாடுறாரு. 11வது பாட்டு இப்படிக்கு ஞான சம்பந்தன்னு கீழே போட்டிருப்பார். அவன் கெட்டவன்னா எங்கே கெட்டவனா போனான் அப்படின்னா, இன்னும் சொல்ல போனால் அவன் சீதையை பார்த்தது கூட இல்லைங்க. அவன் அப்படி கிளப்பி விட்டதே அவன் தங்கச்சி தான். யார், அந்த சூர்பனக. அவன் பாட்டுக்கு இருந்தவன்கிட்ட போய் ஆகா ஓகன்னு சொல்லி, இந்த சில பேர் ஒரு சகிக்க முடியாத படத்தை நம்ம பார்த்தோம் அவங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்டி பிரமாதம்ட்டு போயிடுவாங்க. நம்ம போய் பார்த்து அவனை தேடுவோம், ஊரை விட்டு ஓடிட்டாமே. இந்த அம்மா போய் போட்ட போரில் ராமனை அவனாக ஒரு சீதையை கற்பனை பண்ணி வச்சுருந்தான். அதை உருவாக்குனவன் யார் தெரியுமா, சூர்பனக தான். அப்போ பிறன்மனை நயவாமைன்னு திருவள்ளுவர் எழுதுகிறாருன்னா, பிறன்மனை நயந்தால் என்ன ஆகும்? ராமாயணத்தை 1 மாதம் சொல்லட்டுமான்னு ஒரு
பேச்சாளர் கேட்டார், ஒரு மாதம்லாம் எங்கள் ஊரில் தாங்காது, 15 நாள் சொல்லவா? ஐயோ வேண்டாம், ஒரு வாரம், ஒரு நாள் பேசட்டுமா? 24 மணி நேரமா? இவருக்கு நொந்து போனார். 5 நிமிஷத்தில் ராமாயணம் சொல்லவான்னார். உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது, சொல்லுங்கள். அவர் சொன்னார், எவனொருவன் தாய் தந்தையருடைய சொற்படி நடக்கிறானோ அவனுக்கு உலக உயிர்களெல்லாம் துணை நிற்கும். எவனொருவன் மாற்றான் மனைவி மீது காமம் கொள்கிறானோ அவனை உடன் பிறந்தவனை காட்டி கொடுப்பான். ராமாயணம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கைதட்டிட்டு போயிட்டாங்க எல்லாரும். இவ்வளோ சுருக்கமாக எவ்வளோ பேசலை. எப்படி ராமன் தாய் தந்தையருடைய சொற்படி கேட்டதால் ஜடாயுங்கிற பறவை, சாம்பவன்கிற கரடி, சுக்ரீவன், அனுமன்கிற குரங்கு, ஏன் அணில் கூட உதவி செஞ்சிச்சிங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்பா அம்மா சொன்னபடி கேட்டதுனால. மாற்றான் மனைவி மீது காமம் கொண்டதுனால உடன் பிறந்தவளாகிய சூர்பனகையும் உடன் பிறந்தவனாகிய விபீஷணனும் ராவணனுடைய அழிவிற்கு காரணமாக வந்துட்டாங்க. நண்டு சிப்பி வேய்கதலி நாசமுறுங்காலத்து கொண்ட கருவே அதனை அழிக்கும்னு ஒரு பழம்பாடல் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நண்டு முட்டையிட்டெல்லாம் குஞ்சு பொரிக்காது தெரியுமா? நண்டு குஞ்சு வர்றப்ப தாய் நண்டோட உடம்பை பிச்சுக்கிட்டு வெளியே வரும். நண்டு சிப்பி முத்து உள்ளேருந்து எடுக்கிறப்ப அதை உயிரை பிளந்து தான் எடுப்போம். வேய், மூங்கில் பக்கக்கண்டு போட்டால் வெட்டிடுவோம். கதலி, வாழை மரம் பக்கக்கண்டு போட்டால் பெரிய மரத்தை எடுத்துருவோம். அதுபோல் போதம் தனம் கல்வி பொன்றவரும் காலத்து அயல் மாதர் மேல் வைத்த மனம் அப்படின்னு அந்த பாட்டு முடியும். இப்போ இவனுக்கு இப்படிப்பட்டவர்கள் அழிந்துதான் ஆக வேண்டும் என்பதை உலகுக்கு காட்டவே ராம அவதாரம் வருகிறது. அதை அவங்க சொல்கிறாங்க. திரு அவதார படலத்தில் அங்கே போய் வேண்டுகோள் வச்ச விஷயத்தை சொல்கிறாங்க. திரு அவதார படலம்னா என்ன அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாங்க, நீ வரணும் அப்படின்னு. அதே போல் கண்ணனுடைய அவதாரங்கிறது சாதாரணம் இல்லைங்க. அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் மட்டும் இல்லை, அது பாரத கதையை ஏன் எழுதுறேன்னு வில்லிபுத்திரார் சொல்கிறாருங்களா? மண்ணு மாதவன் சரிதை இடையிடை வருதலால் நான் இந்த காப்பியத்தை எழுதுகிறேன். கண்ணனை பாடணும்னு நினச்சேன், பாடுறதுக்கு நான் என்ன பண்ணேன், பாரத கதையை எடுத்துக்கிட்டேங்கிறார். நல்லா படித்து பாருங்கள். மகாபாரதத்தில் கண்ணன் வருகிற காட்சியே ரொம்ப தள்ளி தான் வரும் நமக்கு. அவர் இடைவேளைக்கு பிறகு தான் வருவார் நம்ம இதுபடி பார்க்குறதா இருந்தால். அப்போ அவர் வருகிறார்னா எதுக்காக வருகிறார் என்றால், தீயவர்கள் எல்லாம் இருக்கான், அந்த தீயவர்களை அழிக்கணும்னா சாதாரணம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, துரியோதனை காட்டிலும் துச்சாதனம் கெட்டவங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் படிங்களேன். துரியோதன தம்பியாகிய துச்சாதனா அறிமுகம் பண்ண டைட்டில் கார்டு போடுவார். எப்படி தெரியுமா? இவன் தீமையில் அண்ணனை வென்றவன், கல்வி எல்லளவேனும் இல்லாதவன், கல்லும் ஈரக்கரியும் விரும்புவோன், கறி வேகிற வரைக்கும் பொறுக்க மாட்டானா, பச்சைக்கறியை தின்னுவிடுவானா. இதெல்லாம் காட்டிலும் கரை தத்தி வழியும் செருக்கினால் கல்லின் சார்பின்றியே வெறி கொண்டவன். சில பேர் குடிச்சிட்டு ஆடுவாங்க, சில பேர் குடிக்காமல் ஆடுவாங்க. எங்கள் ஊரில் சில பேரை பார்த்துருக்கேன், போர்டை பார்த்தே ஆடி போவாங்க. எது அந்த இப்போ கல் கடை சராய கடை போர்டை பார்த்தே ஆடி, அப்போவே அவனுக்கு போதை ஏறிடும். கல்லின் சார்பின்றியே வெறி கொண்டவன். அவன் கதற கதற வீதி வழியாக இழுத்துட்டு வர்றான்னு சொன்னால், பெண்மைக்கு இழிவை தந்தவன் இந்த பூமியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த போரை தானே நின்று நடத்துகிறார். அதனால தான் யுத்தம் வேணுமா வேணாமான்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறப்ப ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறாங்க. தர்மம் முதல்ல சொன்னான், யுத்தம் வேணாம். அப்புறம் அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணன், 5 ஊர் கேளு, கொடுக்கலன்னா 5 வீடு கேளு, கொடுக்கலன்னா என்ன கொடுக்குறானோ வாங்கிட்டோம். பீமை எந்திரிச்சு சொன்னான், முதல்ல இவனை கொள்ளுங்கயா, விட்டு கொடுத்தே கெட்டு போனமே வந்தான். அதுக்கு அழகான வார்த்தை சொல்கிறாரு வில்லிபுத்தூரார், அறவுயர்த்தோன் கொடுமையினும் முரசுயர்த்தோன் எனது அருளுக்கு அஞ்சினேன். பாம்பு கொடியுடைய துரியோதனன் கெட்டவன் இல்லடா, முரசு கொடியுடைய நீதாண்டா கெட்டவன், விட்டு கொடுத்தே கெட்டு போறடா. யுத்தம் வேணும் கிருஷ்ணா, அர்ஜுனன் யுத்தம் வேணும், நகுலன் யுத்தம் வேணும், பாஞ்சாலி
யுத்தம் வேணுமா? வேணும். தலை முடியாமல் இருக்கு. 14 வருஷமாக 13 வருஷமாக திருறேன் இப்படியே. சகாதேவன் யுத்தம் வேணுமா? அவன் சொன்னா, அது வந்தன்னா வரலன்னு என்ன, நீ போனா போகலன்னு என்ன, என்னடா இப்படி சொல்கிற, உள்ளே வாடா போகும்ட்டார். இவருக்கு ஏதோ புரிஞ்சு போச்சு, இவன் சொல்ல போகிறான்னு. உள்ளே கூப்பிட்டு போனோடனே, நீ எதுக்கு இந்த நாடகம் ஆடுற, நீ இங்கே வந்தது எதுக்கு தெரியுமா? நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா, கோபாலா கோவிந்தா போரேரே நீயன்றி மாபாரதம் தீர்க்க மற்றார்கள் வெள்ளாரோ. நீ வந்ததே பூமி பாரத்தை குறைக்கத்தான் வந்திருக்க. அப்புறம் எதுக்காக வந்துக்கிட்டு நீ யுத்தத்துக்கு போகவா, தூது போகவா, அப்படி போகவா, இப்படி போகவா? சரி, அது நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? இவர் கேட்குறாரு, இவருக்கு தெரியாதா? இவர் தான் கதைவசனம் டைரக்ஷன். அவர் சொன்னால் 3-4 வேலை செஞ்சால் நிறுத்திடலாம்ட்டான். என்ன செய்யலாம்? எங்களுக்கெல்லாம் மூத்தவனான ஒருத்தர் இருக்கான்ல, எங்கள் அம்மாவுக்கு பிறந்தவன் கர்ணே, யார்? சகாதேவன் சொல்கிறாங்க, அவனை ராஜாவாக்குனா யுத்தம் நின்று போகும். நடக்காது சொல்லிட்டாரு. அது எப்படி நடக்கும்? வேற சொல்லு. சரி, எங்கள் அண்ணன் அர்ஜுன் இருக்கான்ல, அவனை கொண்டு விட்டோம்னா யுத்தம் நின்று போகும், வராது. கேட பாவி, கூட பிறந்தவனை போய் இப்படி சொல்கிற, நீ கேட்ட சொன்னேன், அதுவும் நடக்காது. வேற சொல்லு. இந்த எங்கள் பாஞ்சாலி இருக்கால, அவளை கூட்டு போய் திருப்பதியில் மொட்டையை போட்டு வந்தோம்னு வையே, அள்ளி முடிவுன்னு சொல்லிட்டே தர்றா, யுத்தம் வராது. அதுவும் செய்ய முடியாது. வேறு ஏதாவது சொல்லு. ஒன்றும் இல்லை, உன்னைய பிடிச்சி கைகாலை கட்டி ஒரு பாதாள கடக்கில் போட்டு பூட்டிட்டோம்னா, யார? கிருஷ்ண பரமாத்மாவை, யுத்தம் வராது. பாராள கர்ணன் பாட்டை பாருங்க. பாராள கர்ணன் இகழ் பார்த்தனையும் கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனையில் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான். எங்கள் வில்லி பாரதம்லாம் படிக்காதனால தான் இங்கே கெட்டு போனோம், தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்கிட்ட. கேட்கணும். எல்லா ஊர்லேயும் ராமாயண சாவடி இருந்துச்சு தெரியுமா? பாரதம் படிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. மழை பெய்யலையா விராடப்படம் படிப்பாங்க. தீவட்டியை கொளுத்தி ஒருத்தன் படிச்சுட்டு பிடிப்பான், ஒருத்தன் படிப்பான், ஒருத்தன் நின்று அந்த காட்சியை நடிப்பான், ஒருத்தன் படிப்பான், ஒருத்தன் நடிப்பான். அப்படி கேட்டு வளர்ந்தோம். இப்போ இந்த அவதாரத்தோட நோக்கம் இதுதாங்கிறத சகாதேவன் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால தான் பாஞ்சாலிக்கு அந்த துயர் வந்தபோது எல்லாரும் எந்திரிச்சு கோவப்பட்டாங்க. ஆனால் சகாதேவன் மட்டும் எப்படி இருந்தான் தெரியுமா? ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தோன். யார் சொல்கிறா? பாரதியார் சொல்கிறார். ஊமை போல் இருந்தான், அவனுக்கு தெரியும் பின்னாடி என்ன நடக்கும்னு. இப்போ இதில் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் பின்னாடி கண்ணனுடைய எல்லா சூட்சமும் இருக்குது. ஒன்றை சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். என்ன? திடீர்னு இந்த 18 நாள் யுத்தத்தில் ஒரு நாள் துரியோதனன் நேருக்கு நேர் வர்றாங்க. அர்ஜுனன் கேட்குறான், என்ன கிருஷ்ணாவை எப்போவுமே நேரம் வரமாட்டான், ஓடி போயிடுவேன், வேற ஆள் அனுப்புவேன், இன்றைக்கி வர்றான்னு. ஒன்றும் இல்லை, அவன் பின்னாடி பாரு. பின்னாடி ஒருத்தன் கதாயத்தோடு நிற்கிறான். அவன் பேர் சுதாயு. அப்படி சுற்றி விட்டாங்க கதாயுதத்தை. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்? தேரில் அப்படி எந்திரிச்சு நின்று, அர்ஜுனா வில்லை கீழே போடு, அம்பை கீழே போடு, கையில் இருக்க ஆயுதத்தெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் செஞ்சாங்க. அதான் உண்மை. ஏன் எதுக்குலாம் கேட்கல, சொல்லிட்டு ஒரு சாட்டை கம்பை கீழே போட்டார். அந்த கதாயுதம் வந்து இவனை சுற்றுச்சு, இவரை சுற்றுச்சு, திருப்பி போச்சு. எவன் சுற்றி விட்டானோ அவன் மண்டையில் ஒரு அடி அப்படியே விழுந்து செத்து போனான். வழக்கமாக இப்படி விட்டவனா பட்டவன் ஜாவான், இதில் விட்டவனே செத்துட்டான். என்னான்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அர்ஜுனன் கேட்டா, இது என்ன? அது ஒன்றும் இல்லை, இது இவங்க அப்பா கொடுத்த ஒரு ஆயுதம். அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இதை நீ யார் மேலே விட்டாலும் அவன் செத்துருவான், கடவுளாக இருந்தாலும். கவனிச்சுக்குங்க. ஆனால் நீ நிராயுத பாடி மேலே மாத்திரம் விட்டுறாதப்பா, அது ஒன்னே கொண்டு விடும்.
இது கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அதை கீழே போடு, இதை கீழே போடு, ஆயுதத்தை கீழே போடு, குண்டூசியை கீழே போடுன்னு சொல்லி இவர் சாட்டக்கம்பை கீழே போட்டு, ஏன்னா அது ஒரு ஆயுதம்ல. அப்போ தான் துரியோதனன் கிருஷ்ணனை பார்த்து வஞ்சிட்டு போகிறாங்க. வஞ்சனைக்கு ஒரு கொள்கலமாம் கொடிய பாவின்ட்டு போகிறான். கெட்டவனுக்கு கெட்டது செஞ்சால் கோவம் வருது, அவன் கெட்டவன் தான். பாரத கதையில் வரக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அழிவை எப்படி அவர் கொண்டு வந்து தர்றாருங்கிறது நமக்கு தெரியும். இவங்க சொன்ன மாதிரி கடவுள் இவர்களையெல்லாம் அழிக்கலைன்னா என்ன ஆகும்? அள்ளல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. கண்ணகி என்ன பெரிய கையில் கம்பும் ஆயுதமுமா கொண்டு போனா? இல்லைங்க, அவள் கண்ணீர் வந்து மதுரை ஒரு உழுப்புச்சு அப்படியே. அதெல்லாம் மதுரைக்கு வந்தோடனே அவள் வெட்டுப்பட்டு கிடந்த கோவலனை பார்த்துட்டு இந்த ஊரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. சான்றோர் முண்டுகொள், இந்த ஊரில் பெரிய மனுஷன் கிடையாதா? அடுத்த வார்த்தை பெண்டிரு முண்டுகொள், இந்த ஊரில் பொம்பளை ஆளுகள் இல்லையான்னு சண்டை போடுறப்ப பொம்பளைக்கு போய் தடுப்பாங்க. கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டால் தெய்வமும் உண்டுகொள் அப்படிதான் மதுரையில். இந்த ஊரில் கடவுளும் கிடையாதான்னா. இத்தனைக்கும் மதுராபதி தெய்வம் கேட்டுட்டு தலை குனிஞ்சு நிற்கிதுங்க அப்படியே. அதனால தான் அவள் மதுரை எரிச்சிட்டு போகிறப்ப பின்னாடி போய் கண்ணகி அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்துது. நீ நாங்கள் தப்பு செஞ்சோம்னு நினைக்காத, ஆடி மாதத்து அட்டமி நாளில் மதுரை எரியுறும் என்பது வரலாறு, இது எழுதப்பட்ட செய்தி. ஆடி மாதத்து அட்டமி நாளில் 8ஆம் நாளில் மதுரை எரியுறும்னு இருக்கான். அதுபடி எரிவிட்டுச்சு. அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, நீ காரணம் இல்லை. மகளே நீ போயிட்டு வா. மேற்கு நோக்கி போகிறான். எங்கே? இந்த கண்ணகி கோயில் இருக்குல்ல, அங்கே போகிறான். இப்போ பாருங்க, இந்த தீமைகள் அழியலைன்னா என்ன ஆகும்? இந்த கஷ்டங்கள் இல்லைன்னா எப்படா அவன் போவான்? இது எப்படா மாறும்? இது வேணும் இல்லையா? இந்த கொலைகள் எல்லாம் நடக்காமல் இருக்கணும், நல்லவர்களுக்கு தீமை வராமல் இருக்கணும், அப்பாவிகள் அழிக்கப்பட்டால் என்ன வாங்க? கடவுள் எப்போ வருவார்? ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ நமக்கு தோணுது, அப்போ கடவுளோட வருகைங்கிறத பார்த்தா சூரனை அழிக்க முருகனும், அதே போல் 3 அரக்கர்கள், ஒருத்தன் இரும்பு தங்கம் வெள்ளி, மூத்தவன் தங்கம், அடுத்தவன் வெள்ளி, 3ஆவதுவன் இரும்பு, நகரத்தை செஞ்சு பறக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஊருக்கு பறந்து ஊர்களெல்லாம் அழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த 3 பேரையும் அழிப்பதற்காக சிவபெருமானை என்ன பண்ணார்னா, சூரிய சந்திரர்களை சக்கரமாக்கி, மேருமலையை வில்லாக்கி, திருமாலுடைய அந்த இதை நானாக்கி அம்பாக்கி, அதனை கூர்மையை வச்சு அதை அம்பு விட்டு அதை எரிக்கலையாங்க, அழிக்கலையாம். ஒரு சிரிப்பு சிரிச்சாராம், அந்த 3 நகரமும் எரிஞ்சு போச்சான். சம்ஹாரமூர்த்தி. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் தெரியுங்களா? திருநாவுக்கரசர் அந்த சூளை நோயால் வருந்தி அதை மீட்ட இடம் அங்கே இருக்குது. திலகவதியார் இருந்த இடம். அந்த கோயிலில் அந்த சிற்பத்தை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு போவீங்க. நம்ம கோயிலில் போய் இப்போ இங்கே இருக்கிற இந்த கண்ணாடி அறையும் உள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்கள் மாதிரி உலகத்தில் எங்கேயாவது உண்டா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமைங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஆச்சரியங்கள் இருக்குது. சரி, இறைவனுடைய வருகை என்பது இந்த மாதிரியான தீமை செய்கின்றவர்களை அழித்தால்தான் நல்லவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். ஆகவே இறைவன் அதர்மங்களை அழிக்க வருகிறான்னு நான் முடிச்சிட்டேன்னு வைங்க, நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, நீங்கள் கொஞ்சம் கோவப்படுவீங்க, உங்களையும் சாந்தப்படுத்திட்டு போயிடுறேன். அப்போ அவன் அடியார்களை காக்க வரலையா? இல்லை, அதை அப்படியே திருப்பி போடுங்க. இதெல்லாம் செஞ்சது எதுக்காக? கடவுள் கையில் ஆயுதம் வச்சுருக்கிறது எதுக்காக? அவருக்கு என்ன எதிரியாக இருக்காங்க? இல்லைங்க, நம்ம எதிரி தான் அவர் எதிரி. ராமன் சொன்னான்ல, என் மனைவியை எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னோடனே உடனே சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டு எந்திரிச்சு, இன்று முதல் உன் பகைவன் என் பகைவன், உன் நண்பன் என் நண்பன் சொல்கிறா இல்லையா? ஒரு நிமிஷத்தில் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாப்புல. கடவுள் கையில் இருக்கிற ஆயுதம் அவருக்கு ஆன எதிரிகளை அழிப்பதற்காக இல்லை,
அவருடைய பக்தர்களுக்கான எதிரிகளை சாய்ப்பதற்காகத்தான் அவர் கையில் ஆயுதம் வச்சிருக்கார். அந்த பக்தன் எப்படிப்பட்டவன்? எல்லாரும் போகிற பேரமெல்லாம் பேசக்கூடாது. சாமிகிட்ட போய் சில பேர் அப்படியே கண்ணீர் மல்க அழுவாங்க. இத்தனை தடவை கோயிலுக்கு வர்றேன், 1,00,000 கூட கிடைக்க மாட்டேன், இதுக்காக வருவாங்க. இன்னும் சில பேர் 10 லட்சம் எதிர்பார்த்தேன், போன வாரம் கூட 10 பைசாவுக்கு சூட ஏற்றினேன், நீ இறங்கவே மாட்டேங்கிற. இப்படி போய் சாமிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாமா? இல்லை. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னை ஈந்தாள் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டால் நங்கை தன் தலைவன் தாளேன்னு சொன்னால், தன்னை கரைச்சிக்கிட்டு கொடுக்கக்கூடிய பக்தர்கள் இருந்தாங்கன்னா அவர்களை நோக்கி இறைவன் வருவான். அந்த பக்தர்களுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த இரணிய வதத்திலே யோசிச்சு பாருங்க, யாருக்காக வந்தார்? அவன் வாங்கின வரமெல்லாம் இருக்கட்டுங்க, அந்த சின்ன குழந்தை பெத்த பிள்ளைய ஒருத்தன் தான் பேரை சொல்லேங்கிறதுக்காக செய்யாத கொடுமையெல்லாம் செய்கிறான். என்ன செய்கிறான்? விச வைக்கிறான், பாம்பை வச்சு கொத்த வைக்கிறான், மலையிலேருந்து உருட்டி விடுறான், என்னென்னமோ செய்கிறான். இவ்வளவு செஞ்சும் அந்த பிள்ளை ஓம் நமோ நாராயணான்னு அந்த மந்திரத்தை சொல்லுது. இனிமே இந்த பிள்ளை இருந்தால் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அந்த பிள்ளையை கொல்லலாம்னு அவன் நினைக்கிறான் இல்லையா? அப்போத்தான் அவன் முயற்சியில் தோக்கமாறு செஞ்சுக்கிட்டே இருந்த கடவுள் இனி இவனை அழிச்சா தான் முடியும். அந்த முதிர்ற காலம் வரணுங்க, அதுக்காக தான் வர்றார். பிரகலாதனை காப்பதற்காக எம்பெருமான் அந்த அவதாரத்தை எடுத்து வந்து பிறகு சமாதானப்படுத்துவதற்கு அந்த குழந்தை போய் அவர்கிட்ட நின்று பாடுது. அந்த 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 மௌனம், அதுவும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க. நரசிம்ம அவதாரணம்னா சாதாரண நினச்சிடக்கூடாது. எப்போவாவது திருக்கோஷ்டியூர் போயிட்டு வாங்க. திருக்கோஷ்டியூருடைய வெளிப்பிரகாரத்தில் 10 அடி உயரத்தில் 2 நரசிம்மம் இருக்குங்க. அது முதல்ல கோயிலுக்குள்ளே தான் இருந்ததா. இரவு நேரத்தில் அதில் உருமல் சத்தம் கேட்குற அளவுக்கு வந்துருச்சான். அதை பயந்து தான் வெளியே கொண்டு வச்சுருக்காங்கங்கிறாங்க. 2மே என்ன தெரியுமா? அந்த தொடையில் போட்டு அவனை கிழிக்கிறது தான். அவன் அப்படி ஆக வேண்டியவன்னா என்ன காரணம் தெரியுமா? அந்த குழந்தைப்பட்ட பாடு. குழந்தை சங்கடப்பட்டுச்சுன்னா தாய் தாங்க மாட்டாங்க. தண்ணிக்கு போயிருந்தா ஒரு தாய் குழந்தைய படுக்க போட்டு வர்றா, வீட்டு வாசல் நிறையா கூட்டம், என்னன்னு போய் விலகிட்டு பார்க்குறா, ஒரு பாம்பு படம் எடுத்து நிற்கிது பிள்ளை படுத்திருக்க இடத்துல. பிள்ளை சிரிச்சுக்கிட்டு இருக்கு, பாம்பை பார்த்து என்னன்னு தெரியாமல். கூட்டத்தில் பல பேர் கருத்துக்களாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கருத்து கந்தசாமி மாதிரி பாம்பை வரவிடாமல் பண்ணியிருக்கலாம், பிள்ளையே பெறாமல் இருந்திருக்கலாம், இன்னும் சில பேர் அப்படி இழுத்துருக்கலாம், அப்படின்னு இருக்கலாம். இப்போ ஒன்றுமே செய்யலைங்க. டமார்னு குடத்தை போட்டால் பாம்பை கையில் தூக்குனா பிள்ளையை இப்படி தூக்குனாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பாம்பு தன்னை கொத்தணுங்கிறதுலாம் அவன் கொத்திருமோன்னு அவன் நினைக்கல. தான் பிள்ளை மேலே இருந்த அந்த ஆர்வத்தில் அது விஷப்பாம்புங்கிறது கூட அவளுக்கு மறந்து போச்சு. பிள்ளையை காப்பாற்றணுங்கிறப்ப படார்னு பாம்பை போய் கையில் பிடிக்கிறா. இங்கே தான் இறைவனுடைய அந்த அருளை பார்க்குறோம். தாயின் கருணை போல. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் தாயுமானவன். அதுக்கு மேலே சொல்கிறதா இருந்தால் ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சிடுறேன். மகாபாரதத்தில் 18 நாளில் ஒவ்வொரு நாளும் வித்தைகள் நடக்கும். அதில் 4ஆம் நாள் யுத்தம் ரொம்ப முக்கியமானது. என்ன தெரியுமா? 3ஆம் நாள் துரியோதனம் போய் பீஷ்மரை தாத்தான்னு கூட பார்க்காம அந்த வைகிறான். எப்படி? உன்னைய நம்பி நான் யுத்தத்துக்கு வந்தேன் பாரு, அவங்க போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க, ஆள் செத்துக்கிட்டே இருக்காங்க, நீ இப்படி இருக்கியே, நீ எல்லாம் ஒரு தாத்தாவா? நாளைக்கு மட்டும் நீ தர்மனை பிடிச்சிட்டு வரலன்னு வை, நடக்கிறதே வேறன்ட்டான். பீஷ்மருக்கு தாங்க முடியாத கோபம். என்ன பண்ணா தெரியுமா? படார்னு மறுநாள் யுத்தத்தில்
ஆவேசமாக அட்டி கிளப்புறாரு. அர்ஜுனன் நடுங்கி போகிற அன்னைக்கு தான். பத்தாவதுக்கு கிருஷ்ண பரமாத்மா மேலேயும் காயமாக வருது. நீங்கள் சென்னையில் பார்த்தசாரதி கோயில் போயிருக்கீங்களா? அந்த திருவள்ளிக்கேணியில் அந்த பார்த்தசாரதி தாங்க ஐயா மாதிரி மீசை வச்சுருப்பார். யார்? கிருஷ்ண பரமாத்மா மீசை வச்சுருக்கிறது அங்கே தான். உடம்புல தழும்பாக இருக்கும் தெரியுமா? ஏன்னா அவர் தேர் ஓட்டுறப்போ வாங்கின அடி. இப்போ அந்த பீஷ்மர் என்ன பண்ணாருன்னா, அர்ஜுனன் எந்த வில்லு எடுத்தாலும் அடித்து நொறுக்கிறார், எந்த அம்பு எடுத்தாலும் நொறுக்கிறார். பத்தாவதுக்கு இவர் மேலேயும் படுது. கொஞ்ச நேரம் பார்த்தாருங்க கிருஷ்ணன். உன்னைய நம்பி போருக்கு வந்தபாரு சொல்லிட்டு, தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்த விஷயத்தை விட்டுட்டு படாருன்னு கையில் சக்கரத்தை எடுத்தாருங்க. சக்கரத்தை எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் பீஷ்மரை நோக்கி ஓட ஆரம்பித்தார். இந்த இப்படி எந்திரிச்சு போகிற வேகம் இருக்குல்ல, அதை பாரத பாட்டில் கேட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். காணறி உற்றன வீடு மணப்படை பாதிமலை திடவும், காணறி உற்றன வீடு மணப்படை காதிமலை திடவும், மானம் நிலைத்தலை வாளி விடுத்தலை சாபமிடுத்தலை நீ. காடு தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி அந்த கிழவை அம்பு போட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு பாஞ்சாலியை தெரு தெருவாக இழுத்துட்டு போனது மறந்து போச்சு, வெக்கம் போச்சு, மானம் போச்சு. உன்னை நம்பி யுத்தத்துக்கு வந்தானே ஏன் எதுவும் போச்சு. என்ன தலைவா உங்களுக்கு புதுசாக அடிச்சிருக்காங்கன்னு கேட்பார்ல வடிவேலு. அது மாதிரி என்னையும் அடி வாங்கி விட்டுட்டேன், இனிமே நான் பொறுக்க மாட்டேன், நான் போகிறேன் பீஷ்மரை கொள்றதுக்குன்னு இவர் இறங்கி போகிறாரு. இறங்கி ஓடுறாருங்க கிருஷ்ண பரமாத்மா. இப்போ ஒருத்தன் அருவாளோட ஓடியாருந்தா நம்ம என்ன செய்வோம்? பயந்து வேற பக்கமெல்லாம் ஓடுவோம். ஆனால் பீஷ்மர் என்ன பண்ணா தெரியுமா? இவரை நோக்கி ஓடி வராரு, கிருஷ்ணன் நோக்கி ஓடி வராரு. எப்படி ஓடி வராரு தெரியுமா? ஒரு காலத்தில் நீ ராவணனை அழிப்பதற்காக ராமனாக வந்தாய், ஒரு காலத்தில் நரசிம்மமாக வந்து இரணியனை அழித்தாய், இப்போது நீ கிருஷ்ணனாக வந்திருப்பதை இந்த பீஷ்மரை கொல்லத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு வா. ஆவி அழித்தனை தூண்டி நுதித்தனை ஆடகனை தலைநாள். பாட்டை கேட்குறப்ப யுத்தம் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்கணுங்க. ஆவி அழித்தனை தூணில் உதித்தனை. நீ தூணை பிளந்துட்டு வந்தது யாருக்காக? இரண்யகசிப்புக்காக. வா என் மேலே போடு. இதுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? போய் எல்லாரும் ஓடியாந்து தடுத்து நிறுத்தி அங்கிட்டு போய் கிழவனார் 5-6 பேர் பிடிச்சிக்கிட்டு கிருஷ்ணனை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து யுத்தத்தை இது பண்ணி சூரியன் மறைஞ்சிருச்சு, யுத்தத்தை நிப்பாட்டிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணன்ட்ட அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆமாம், எதுக்கு 2 பேர் இப்படி ஓவர் ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாப்புல. நீ என்னமோ அருவாள் எடுத்துட்டு ஓடுற மாதிரி ஓடுற, அவரை நடனா ஓடியாந்து வெட்டு வாங்குற மாதிரி ஓடியாராரு, உங்களுக்கே ரொம்ப அதிகமாக தெரியலையான்னு கேட்டுக்கான். இப்போ ஒன்றும் இல்லை, சக்கரத்தை விடுறதா இருந்தால் விட வேண்டியதானே, கொண்டா ஓடுவாங்க. இந்த சில பேர் ரிமோட் கண்ட்ரோலை வீட்டுக்கிட்ட உள்ளே போய் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரிமோட்னால என்ன அர்த்தம்? இங்கே உட்காந்துட்டு போடுறது தான். நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், ஒரு கிளவி போய் போட்டு வரும், ரிமோட்டை கிட்ட கொண்டு போய் இப்படி அமுக்குவோம். எம்மா இங்கே உட்காந்து போடுங்கம்மான்னு சொன்னேன், டிவி கெட்டு போகும் அப்படின்னு. நான் என்னத்தை சொல்கிறது? இப்போ இது போய் ஆயுதத்தை எடுத்து ஓடுறாரு, அவர் ஒடியாராரு. எதுக்குன்னு கேட்டான். அப்போ கிருஷ்ணன் ஒரு உண்மையை சொன்னாருங்க. கிருஷ்ணா, அர்ஜுனா கேளு, நீ ஆயுத உதவி கேட்டு வந்தபோது நீயும் வந்த துரியோதனன் வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், நான் வேணுமா என் படை வேணுமான்னு கேட்டேன். அவன் படையை வாங்கிட்டு போயிட்டான். நான் என்ன செஞ்சேன்? யுத்தத்துக்கு வருவேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு. பேர் படைத்த விசையினுடன் உண்மை நெடும் பிறவியிலே பிரியானாகி சீர்படைத்த கேண்மையினால் தேர் ஏறுதற்கு செங்கன் மாலை பார்படைத்த சுயோதனருக்கு படையடேன் அமரில் என படித்த கோவை கார் படைத்த நிறத்தானை கைதொழுவார் பிறவாளி கரைகண்டாரே. இதாங்க கண்ணனை பற்றிய தூதி பாட்டு. இப்படி சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார்.
நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன், இது என் சபதம். ஆனால் துரியோதனை முதல் நாள் போய் போட்ட சத்தத்தில் பீஷ்மர் ஒரு சபதம் போட்டு விட்டார். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ஆயுதத்தை எடுக்க வைப்பேன்னு பீஷ்மர் சபதம் போடுறார். இப்போ அவர் சொல்கிறாரு, டே அர்ஜுனா, உன்னை காட்டிலும் பக்திமான்டா பீஷ்மர். நான் ஒரு சபதம் போட்டேன், அவர் ஒரு சபதம் போட்டார். என் சபதம் பெருசா அவர் சபதம் பெருசான்னு நான் யோசித்தேன். பகவான் தோக்கலாம்டா, பக்தன் தோக்கக்கூடாதுடா. நான் தோத்து போகலாம்டா, என் பக்தன் தோக்கக்கூடாது. அதனால தான் பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவறையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருது வேண்டேன் அரங்கமா நகருளே. அப்படின்னா அதில் இந்த பாட்டில் என்ன தெரியுங்களா, அவனுக்கு ஏன் இது முக்கியமான பேர்னு கேட்டால், அவன் சின்ன வாட்டத்தை பக்தருடைய முகத்தில் பார்த்துட்டா கூட ஆயிரதம் கொழுந்து. ஏன் அவனுக்கு கொழுந்துன்னு பேர்? வேரிலே வெக்கை வெட்டினால் கொழுந்து வாடுமா போலே. இப்போ ஒரு செடியில் இலை கருகுச்சுன்னா தண்ணியை இலையிலையே ஊற்றுவோம், வேரில் ஊற்றுவோம். பகவான் என்ன செய்கிறாரு, கொழுந்து வாடுச்சுன்னா அந்த கொழுந்து எதனால் வாடுது? வேர்னால் வாடுது. பக்தனுக்கு ஒரு துன்பம் என்றால் பகவான் பொறுக்க மாட்டான். வேரிலே வெக்கத்திட்டினால் கொழுந்து வாடுமா போலே பக்தனுக்கு ஒரு துயர் என்றால் இறைவன் பொறுக்க மாட்டான். அவனை காப்பதற்காக தன்னுடைய தன்மைகளையெல்லாம் இறைவன் இழந்து கூட அந்த குழந்தையை, அந்த பெண்ணை, பாஞ்சாலியை பிடிச்சி இழுக்கிற போது அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லைங்க, எங்கேருந்தோ சேலை வருது, அவ்வளோதான். அப்படியான ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறோம். இந்த பீஷ்மருடைய கதையை சொல்கிறது எதுக்காகன்னா, இறைவன் தீமைகள் செய்பவர்களை அழிப்பது ஒட்டும் அவருடைய கருணை இல்லை. தன் பக்தர்களுக்கு ஒரு சின்ன துயரம் வந்தாலும் அதை தாங்க மாட்டான். ஒரு ஏழை பெண்மணி தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அவள் குழந்தை பெற போகிறான்னு சொல்லிவிடுறா அம்மாட்ட. அம்மா வாமா, என் கூட யாரும் இல்லைம்மா. இப்போ போகிறா, நடுவழியில் வெள்ளம் வந்துருச்சு, உட்காந்துருக்கா, விடிய வரைக்கும் உட்காந்துருக்கா, காத்தாத்து வெள்ளம். நேரம் பிள்ளை என்ன இருக்குமோ, தனியாக தவிக்குமே, என்னாச்சோ, நஞ்சு குடி விழுஞ்சோ இல்லையோ, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த அம்மா விடிய காலம் தண்ணி வத்தவும் போகிற நடந்து போய் குடிசையை திறக்கிறப்ப பயந்துக்கிட்டே திறக்கிறா, என்ன ஆயிருக்குமோன்னு பார்த்தா பிள்ளை படுத்திருக்கு. அம்மா வாமா அப்படிங்கிறா. எப்படிப்பா நீ தனியாக இருந்து எப்படிப்பா பிள்ளை பத்த? என்னம்மா இப்படி கேட்குற? நீ தானம்மா ராத்திரி வந்து எனக்கு பிரசவம் பார்த்து தாய் வேற பிள்ளை வேற பிரித்து கொடுத்தது நீ தானம்மான்னு ஒன்று. இந்த ஏழை பெண் அழுதுட்டாங்க. கடவுள் வேற பெண்ணாவல்ல, இவங்க அம்மா மாதிரியே வந்திருக்கா. அப்போ தானே அவளுக்கு நம்பிக்கை ஏற்படும். அதனால தான் அவனுக்கு தாயும் ஆனவன்னு பேர். அந்த மாதிரியான எண்ணம் அந்த மனதுக்குள்ளே விழுந்தாத்தான் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படும். அப்படி நம்பிக்கையை தருகின்ற பெருமை இறைவனுக்கு உண்டு. எனவே தீயவர்களை அழிப்பது நமக்கு தெரியும், அதுகூட நல்லவர்களை காப்பதற்காகவும் இனிமேல் நீங்கள் பயமில்லாமல் இருக்கலாம் என்ற கருணைக்காகவும் தான் என்று சொல்லி, இறை அவதாரங்களின் நோக்கம் நல்லவர்களை, அடியார்களை காக்கவே என்று சொல்லி இருந்து கேட்ட அத்தனை பேரையும் வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கேட்டு மகிழ்ந்த அத்தனை பேருக்கும் ஆண்டாள் திருவருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் வாய்க்க வேண்டும் என்று அடியேன் எம்பெருமாட்டி அன்னை ஆண்டாளை வேண்டி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.